இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு மாபெரும் சத்தியம், மகிமையான ஒரு வெளிச்சம். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. கடந்த வாரத்துல ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர்களின் தலைவன் ஒருவன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஓய்வு நாளிலே விருந்துக்கு அழைத்து, அங்கே நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷனை அந்த பந்தியிலே உட்கார வைக்கிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் அந்த மனுஷனை உடனே குணமாக்கினார். அவருடைய இரக்கத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன். நாம் சுகவீனப்படும் போது, நம்முடைய உடல் பலவீனப்படும் போது, நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஏனென்றால் தம்முடைய ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய பந்தியில இருக்கக்கூடிய, அவருடைய பந்தி என்பது அவரோடு சமாதானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சமாதானம் பெற்றிருக்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்று அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள், அவருடைய பந்தியில இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் வேதனையோடு, அதாவது சுகவீனத்தோடு, சுக பலவீனங்களோடு இருப்பது கர்த்தருக்கு மிகுந்த வேதனை. அதனால்தான் அவர் என்ன செய்றாருன்னா, உடனே அந்த பரிசேயன் நினைச்சிருப்பான், அவன் வேற மாதிரி நினைச்சிருப்பான். நம்ம இவ்வளோ பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம், நம்மளை பத்தி பெருமையா பேசுவாரு, நம்மளை பத்தி ஓஹோன்னு பேசுவாரு அப்படின்னு நினைச்சுதான் அவன் என்ன பண்ணான்னா இந்த காரியத்தெல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சான். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உடனே அந்த நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷனை சுகமாக்கினது அந்த பரிசேயர்களுக்கு, அங்க கூடின மற்ற ஆட்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுக்கு கர்த்தர் சொன்னார் இல்லையா, உங்களில் எவனாகிலும் ஒருத்தனுடைய எருதாவது கழுதையாவது ஓய்வு நாள்ல குழியில விழுந்துச்சுன்னா நீங்க மட்டும் உடனே, உங்க மனசு எவ்வளவு வலிக்குண்டா, ஆமென், என் பொருள் வீணா போயிருச்சே, எனக்கு நஷ்டம் வந்துருமேன்னு சொல்லி உடனே நீங்க கிரியை செய்வீங்களே, உடனே ஆக்ஷன் எடுப்பீங்களே. என் பிள்ளைகள் என்னோடு கூட என் பந்தியில் இருக்கிறவர்கள், என்னை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகள். ஏன்னா இந்த வியாதி என்பது அது மரணத்தின் வெளிப்பாடு. மரணம் நம்மை அசைக்கிறது என்பதுதான் வியாதி. நல்லா கவனிங்க, சுகவீனம் என்பது வேறு, வியாதி என்பது வேறு. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. வியாதி என்பது ஸ்டாண்டர்டா அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து இந்த மனுஷனை ரொம்ப, ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் நிறைய பலவீனங்கள் வந்தது உண்டு. நமக்கு எப்பவுமே வியாதின்னு சொல்லி அறிக்கை பண்ணாதீங்க, அது கர்த்தருக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறார். அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பேரன்பு, அந்த பேரன்பு தான் உடனே குணமாக்கும். கர்த்தர் ஒரு வினாடியில 1000ல் 1 பங்கு வீதம் அவர் செயல்படுகிறவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பது, அந்த ஆதி என்பது த டைம் ஸ்பேஸ் அண்ட் மாஸ். அங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேரம், அதுக்கப்புறம் ஒரு ஆகாயம், அதாவது ஒரு டைம், ஒரு காலம், அங்க ஒரு இடம், அங்க ஒரு பொருள் இருப்பதை அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் எப்படி அதை சிருஷ்டித்தார், இந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால், எப்படி பேங் ஆச்சு. அந்த பேங் என்பது தான் கிறிஸ்து, நமது கர்த்தர் மனுக்குலத்தின் மேல வைத்த அவருடைய பேரன்பு, அவருடைய பெரிய அன்பு. அந்த அன்புல தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அவர் மனிதனுடைய அந்த இருதயத்தினுடைய வேதனையை, அந்த துக்கத்தை, ஏன்னா இதை பிசாசு நன்கு அறிந்தவனாய் இந்த பலவீனங்களை குறித்து தூண்டுகிறான் கர்த்தரை. அங்கே அவன் டைலாக் பேசுறான். அதுதான் யோபுவின் புத்தகத்துல பார்த்தோம். மனுஷன் தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன்
எல்லாவற்றையும் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு வியாதி வந்துருச்சுன்னா அவனால வேற எதையுமே சிந்திக்க முடியாது. பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரு மாதிரியான காரியத்தெல்லாம் பண்றதுல எப்பனா வியாதி இருக்கும்போது தான் அவனால எதுவுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய நினைவுல வாழ விரும்புகிறார். கரெக்ட் சொல்லாமா? வியாதி வந்துருச்சுன்னா நினைவெல்லாம் அப்படியே ஆப்சண்ட் ஆயிடும், ஆப்சண்ட் மைண்ட் ஆயிடும், அது வேற மாதிரி போயிடும். ஆனால் நமது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற மாபெரும் இரக்கம், அவர் தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு தான் இந்த காரியத்தை காண்பிக்கிறது. இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நம்மை நடத்தி நம்மை சகலவிதமான ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். ரோமர் 8:28 வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மை. இந்த இடத்துல எந்த ஒரு தேவனுக்கு விரோதமான துர்காரியமோ அல்லது எனக்கு தீமை வந்துருச்சு, நான் ஏதோ ஒரு காரியத்துல பலவீனப்பட்டு போனேன் அப்படின்ற எந்த ஒரு காரியமும் இல்லை. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை. எல்லா கையெழுத்துறாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில எந்த ஒரு தீமையும் கிடையாது. என்ன, இப்ப தேவனுடைய பிள்ளை, இப்போது நான் ஓய்வு நாளுக்குள்ளே இருக்கிறேன். நல்ல கவனிங்க, இப்ப நான் எதற்குள்ள இருக்கிறேன்? ஓய்வு நாளுக்குள்ளே இருக்கிறேன். இப்பொழுது இன்னைக்கு நாம் இந்த ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே, இந்த ஓய்வு நாளிலே ஒரு விசேஷத்தை அங்கே காண்பித்தார். மறுபடியும் கூட அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த மார்க்கு சுவிசேஷம் 2:27 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்க. இது என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இந்த ஓய்வு நாள்னா என்ன? முதல்ல கொஞ்சம் வாங்க, தெளிவா வாங்க. இன்னைக்கு எல்லாரும் என் கூட பேசலாமா? இது இன்னைக்கு புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. நான் ஏற்கனவே சொன்னது போல, யார் யாருக்கெல்லாம் பைபிள் எதனா டவுட் இருக்குதோ, அல்லது நீங்க வாசிக்கும் போதோ, அல்லது நீங்க தேவ செய்தியில ஒரு சில காரியங்கள் புரியலையோ, அதெல்லாம் புதன்கிழமை நேரத்துல நீங்க மாலை போதுல நீங்க அதை குறித்து கொண்டு நீங்க கேட்கலாம் அப்படின்னா சொன்னேன். ஞாபகம் தான் இல்லையா? அதுதான் இப்ப பைபிள் ஸ்டடி. இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நீங்க என் கூட எல்லாருமே வர போறீங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாருமே என் கூட பேச போறீங்க. கரெக்டா நீங்க பிடிச்சின்னு வர போறீங்க. இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். என் கூட நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கிற கேள்விக்கலாம். சரி, ஓய்வு நாள் அப்படின்னா என்ன? எத்தனையாவது நாள்? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனாவது நாள்? 7வது நாள் ஓய்வு நாள். சரி, இந்த ஓய்வு நாள்ல இப்ப கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்ற, மனுஷன் ஓய்வு நாளுக்காக, மனுஷன் ஓய்வு நாளுக்காக, நாட் ஃபார் சபத், நாட் ஃபார் சபத், பட் ஷபத் ஃபார் மென். இந்த காக அதாவது மனுஷன் ஓய்வு நாளுக்காக அல்ல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக. இத புரியாம தான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்து பாவம் செஞ்சு இப்ப எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சு? கைத்துங்க. இப்ப விளக்கம் கை தூக்கணுங்க, விளக்கம் சொல்லணும். எனக்கு இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், கையை தூக்கணுங்க, விளக்கம் சொல்லணும். கரெக்டா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? கை தூக்குங்க. இப்ப இல்ல, ஏதேன் தோட்டத்திலேயே புரியல. ஆபிரகாமுக்கு புரிஞ்சது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத புரியாம தான் என்ன பண்ணிட்டான்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்ம. சரி கவனிங்க, ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். இந்த 7 நாள் தான் என்ன பண்ணா ரொட்டீனா வரும். வேற எந்த நாளுமே வருது. 7 நாள் தான். நாட்களிலே நம்ம உள்ள இருக்கிற நாட்களுக்குள்ள டைமுக்குள்ள நம்ம இருக்கிறோம். 7 நாள். சரி, மனுஷன் எத்தனையாவது நாள் உருவாக்கப்பட்டான்? வெரி குட். சொல்லுங்க, எத்தனை நாள் உருவாக்கப்பட்டான் மனுஷன்? எத்தனை உருவாக்கப்பட்டான்? 6வது நாள் உருவாக்கப்பட்டான். 6வது நாள்ல உருவாக்கப்பட்ட மனுஷன் 7ஆம் நாள் என்கின்ற அந்த 7வது நாளுக்கு உள்ள மனுஷன் போகல.
மனுஷன் எத்தனை நாள் உருவாக்கப்பட்டான்? 6ஆம் நாள்ல தான் உருவாக்கப்பட்டான். அத்தோட சிருஷ்டி எல்லாம் முடிச்சிட்டாரு. 7ஆம் நாள் எப்பா எல்லாம் வாலிப பிள்ளைங்களா எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டேன். எல்லா பேண்ட் எல்லாத்தையும் வரவை, இது ஸ்டடி. இப்போ நீ எனக்கு பதில் சொல்ல போறீங்க. மனுஷன் வந்து எத்தனாவது நாள் சிருஷ்டிக்கப்பட்டான்? எத்தனாவது சிருஷ்டிக்கப்பட்டான்? எல்லா வாய்த்தல் சொல்லணும் வாலிப பிள்ளைங்களா, எனக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது. எத்தனை நாள் உருவாக்கப்பட்டான்? 6ஆவது நாள் உருவாக்கப்பட்டான். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா 7ஆம் நாள் எனக்கு வேணான்ட்டான். 7ஆம் நாள் எனக்கு வேணான்னு சொன்னான் பாருங்க, சாவு வந்துச்சு, செத்துங்கிறான். மனுஷன் எந்த நாள் வேணான்னு சொல்லிட்டான்? 7ஆம் நாள் வேண்டாம்னு சொல்லிட்டான். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்றார். அவருடைய அன்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா நீ 7ஆம் நாளை ஏத்துக்க. அதான் ஒரு வாரம், அதான் இந்த 7 நாள் தான் ஒரு வாரம். இந்த 4 வாரங்கள் தான் ஒரு மாதம். 54 வாரம் தான் ஒரு வருஷம். 7 நாள் தான் தேவனுடைய நாள். ஏமா இன்னைக்கு சாகுறீங்க? நீ மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ இது பாருங்க எப்பா, இப்ப வாலிப பிள்ளைங்களாம் என்ன பெரிய மன்மத ராசாக்கள், எல்லாம் அப்படியே பயங்கரமான மன்மதர்கள். நாங்கெல்லாம் போய் எல்லா ஃபிகரை என் பின்னாடி வரணும். எப்பா நீ சாலமோன் 1000 பொண்டாட்டி கட்டினா இல்ல, நீ 2000 பொண்டாட்டி கூட வச்சுக்க. ஒரு நாள் நீ ஒண்ணும் இல்லாம சாவு இல்ல, அன்னைக்கு நீ உன் கூட வரப்போறது என்ன? வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஏன் இன்னைக்கு உனக்கு சாவு வந்துச்சு? ஏன் இன்னைக்கு உனக்கு சாவு வந்துச்சு அப்படின்னா, மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா எதை வெறுத்துட்டான் சொல்லுங்க? எதை வெறுத்துட்டான்? 7ஆம் நாளை வெறுத்து தள்ளிட்டான். என்னைக்கு மனுஷன் 7ஆம் நாளை வெறுத்தானோ அன்னைக்கு அவன் செத்துட்டான். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்றாரு. இப்ப கவனிங்க, 6 நாள்ல மனுஷனை சிருஷ்டித்தார். அதாவது 6ஆவது நாள்ல மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து விட்டு 6ஆவது நாள்ல மனுஷனை சிருஷ்டித்து விட்டு, மனுஷனே 7ஆம் நாள் உனக்கானது, நீ 7ஆம் நாளை எடுத்துக்க, நீ 7ஆம் நாளுக்குள்ள வா, 7ஆம் நாளுக்குள்ளே நீ பிரயாசப்பட்டு உள்ளே வந்துவிடு என்று கர்த்தர் மனுஷனுக்கு 7ஆம் நாளை கொடுத்தார். இந்த மனுஷன் என்ன பண்ணல? 7ஆம் நாளை வாஞ்சிக்கவில்லை, 7ஆம் நாளை எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு 6ஆம் நாளே போதும், இந்த பூமியில நான் ராஜாவாக வாழ்ந்து விட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு நான் போய்விடுகிறேன், இருக்கிற வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, வாலிபம் போனா திரும்பாது, நீதான் ராஜா, நல்லா என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதான் கான்செப்ட். வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடு. அவர் இரக்கமுள்ள தேவன். செத்து போ, செத்து அக்னி கடலைக்கு போ, நாசமா போ. ஆனால் தேவ சமூகத்துல எனக்கு 7ஆம் நாள் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு வாஞ்சித்து வருகிறவர்கள், நீங்க என்னென்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லா கரங்களுக்கு தாமேன்னு சொல்லாமா? கவனிங்க, நான் ஒவ்வொரு காரியமா நிறுத்தி நிதானமா சொல்றேன். முதல்ல இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா இந்த ஓய்வு நாள்னா என்னன்னு தெரியும். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து 2:20 டிஸ்பிளே பண்ணலையாடா? ஆடாப்பா, இந்த செய்திகள்லாம் பண்ணாதீங்கடா, உங்களை என்ன பண்றது? சரி கவனி, வாசி, விடு விடு, இன்னைக்கு நோண்டாத, எடுத்து வாசி, எல்லாம் வாசிங்க. பின்பு வாசி என்ன? பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. சரி, நாம் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மார்க்கம் தெய்வீக சுகம். ஆபிரகாம் சரீரம் செத்தவனாகிய ஆபிரகாம் 100 வயசுல பிள்ளையை பெற்றான் என்பதுதான் தெய்வீக சுகம். அதுதான் 7ஆம் நாள், அதுதான் 7ஆம் நாள் தெய்வீக சுகம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்போ ஜுரத்துக்கு என்ன மாத்திரைய டாக்டர் ரெஃபர் பண்ணுவாரு? ஜுரம் அடிச்சிச்சு, வெரி குட், என்ன அறிவாளி பிள்ளைகள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த அறிவெல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும், கண்டிப்பா இந்த அறிவு வேணும்.
அறிவாளிகளை கர்த்தர் நேசிக்கிறார். அப்பதான் அவருடைய அறிவு புரியும். ஜுரத்துக்கு என்ன மருந்து கொடுப்பாங்க? வெரி குட், பாராசிட்டமல். இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தா அது சிறப்பா கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீதான் முக்கியம், உனக்கு தான் உயிர் போயிடும். உனக்காகத்தான் பாராசிட்டமாலை தவிர, நான் பாராசிட்டமல் தயார் பண்ணிட்டேன் எல்லாரும் வாங்கி சாப்பிடு, பாராசிட்டமலுக்காக நீங்க அல்ல, உங்களுக்காக தான் பாராசிட்டமல். ஆமேனா? அப்போ பாராசிட்டமல் பெருசா நீங்க பெருசா? நாங்க தான் பெருசு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா? புரிஞ்சு போச்சா இல்லையா? நாங்க உயிர் வாழணும், நாங்க உயிர் வாழணும். எங்களுக்காக எங்களுக்குள்ள ஃபீவர் வந்திருக்கு, அது ரொம்ப அதிகமா டெம்பரேச்சர் ஏற்றி அது உயிரிழப்பை உண்டாக்கும். அப்போ நாங்கள் ஜீவனோடு இருக்கணும் அப்படின்னா டாக்டர் என்ன ரெஃபர் பண்றாருன்னா பாராசிட்டமல். எனக்காக பாராசிட்டமல், பாராசிட்டமலுக்காக நான் அல்ல. ஆமேன் சொல்லாமா? சரி, அதே மாதிரி தான் ஓய்வு நாளுக்காக மனுஷன் அல்ல, மாறாக ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. பாராசிட்டமல் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, தேவைப்படும் போது பாராசிட்டமலை சாப்பிட்டனா உயிர் பயிற்சிக்குவேன். ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போலத்தான் ஓய்வு நாள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் மனுஷனுக்கு. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ மனிதன் எப்பொழுது ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான், எப்பொழுது அவன் ஜீவனோடு இருக்கிறான், எப்பொழுது அவன் ஒரு பலனுள்ளவனாக இருக்கிறான் என்றால் அவன் ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இவன் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஓய்வு நாளை வாஞ்சித்து அவன் தேவ சமூகத்துக்குள்ளே வந்துடணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் கர்த்தர் இங்கே சொல்றாரு. சரி, இன்னொரு விஷயத்த போறேன். எத்தனாவது நாள் ஓய்வு நாள்? வாரத்தில் எத்தனாவது நாள் ஓய்வு நாள்? 7ஆம் நாள் ஓய்வு நாள். இது நல்லா புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு 7ஆம் நாள் ஓய்வு நாள். ரெண்டாவது, இப்ப இந்த ஓய்வு நாள் மனுஷனுக்காகவா இல்ல மனுஷனுக்காக ஓய்வு நாளா? மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆனால் ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டதாம்? மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதாம். ஆக தேவன் இங்கே நமக்கு என்ன சொல்றாரு நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது என்றால் அந்த பாராசிட்டமல் எடுத்து கொடுக்கும் போது என்ன ஆகும்? நான் கியூர் ஆயிடுவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு ஓய்வு நாள் மனுஷனுக்காக என்ன பண்ணுது? உண்டாக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளை மனுஷன் வாஞ்சிக்க வேண்டும். அவ்வளவுதான் கான்செப்ட், புரிஞ்சுங்க. ஓய்வு நாளை ஒரு மனுஷன் வாஞ்சிப்பானே ஆனால், ஓய்வு நாளின் மேல் அவனுக்கு கருத்து, அவனுக்கு சிந்தை வந்து விடுமே ஆனால் அவன் பிழைத்து விடுவான். அவனுக்கு மரணம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? ஓய்வு நாள். சரி, இந்த ஓய்வு நாள் அப்படின்னா என்ன? ஓய்வு நாள்னா என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த பிரமாணத்தை கொடுக்கும் போது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரத்துல ஓய்வு நாள் பிரமாணத்தை கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தார் எடுத்து வாசிங்க. ஓய்வு நாள்னா என்ன புரிந்து கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து. நல்லா கவனிங்க, இந்த பிரமாணத்தை நல்லா புரிஞ்சுங்க. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பி. நல்லா கவனிங்க, உன் கிரியை எல்லாம் நடப்பி. உன் கிரியை நல்லா கவனிங்க, உன் கிரியை 6 நாள் உன் கிரியை நடப்பி. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன பண்ணக்கூடாது? யாதொரு சொல்லுங்க, யாதொரு வாய்த்த சொல்லு. யாதொரு ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நல்லா கவனிங்க, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல, நீ இளைப்பாறுகிறது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நல்லா கவனிங்க, எத்தனாவது நாள் ஓய்வு நாள்?
ஏழாவது நாள் ஓய்வு நாள். சரி, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. சரி, ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்? சரி, ஓய்வு நாள்ல என்ன செய்யணும் சொல்லுங்க. இளைப்பாற வேண்டும். இளைப்பாற சொல்லப்பட்டிருக்குது. இளைப்பாறுதல் என்றாலும் ஓய்ந்து, ரெஸ்ட், பீஸ். என்ன செய்யக்கூடாது? எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் பிரமாணம். இன்னைக்கு உன்னால சும்மா இருக்க முடியுமா? அதான் முடியாது. நல்லா கவனிங்க. மனிதனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு சொல்லுங்க. மனிதனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? அவன் ஓய்வு நாளை விரும்பவில்லை. சொல்லுங்க, ஓய்வு நாளை. அவன் 6ஆம் நாள்லயே செத்து போயிடுறான். 6ஆம் நாளோட அவன் நின்னுட்டான். ஓய்வு நாளை மனுஷன் விரும்பவில்லை. யாரெல்லாம் எந்த வேலையும் செய்யாம யாரெல்லாம் இளைப்பாறுகிறார்களோ அவர்கள் ஓய்வு நாளுக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த ஓய்வு நாள் யார் என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? இது எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்கள். நல்லா கவனிங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆவிக்குரிய நியாயப்பிரமாணம். எப்படிப்பட்டது? ஆவிக்குரியது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும், எழுத்தின் உறுப்பையும் ஆவியின்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா புரியாது. ஆக இதனுடைய பிரமாணம் என்னன்னா, யாரெல்லாம் ஓய்வு நாளுக்குள் இருக்கிறாங்க என்பதை நான் டைரக்டா சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க. சரி, மனுஷனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? அவன் என்ன பண்ணல? ஓய்வு நாள விரும்பல. சொல்லுங்க, ஓய்வு நாள விரும்பல. அவன் ரெஸ்ட் எடுக்க விரும்பல. அவன் என்ன பண்ணலன்னா, அவன் ஓய்ந்திருக்க விரும்பல. மாறாக நான் வேலை தான் செய்வேன் அப்படின்னு தேவனுக்கு விரோதமா எழுந்து போயிட்டு, இவன் அறிவுல என்ன தோணுதோ, இவன் மாம்ச அறிவுல என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுக்கினே இருப்பான். ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எங்க அப்பா இருக்காரு, அவ்வளவுதான். எங்க அப்பா இருக்கிறாரு, அவ்வளவுதான். ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஆம்பளை பிள்ளைங்க, இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் அறிவு, ஆண் அறிவு, அந்த அறிவுல அப்படியே ஓடிக்கினே இருக்கும் உலக அறிவு. அவர் என்னென்னலாம் பார்க்குறாரோ, என்னென்னலாம் செய்றாரோ, எந்தெந்த பெண்கள் எந்தெந்த காரியம் எல்லாம் ஓடிக்கினே இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு எந்தெந்த ஆண்கள் அந்த அறிவு, நான் என்ன செய்யலாம், எந்தெந்த காரியத்தை நான் பண்ணலாம், அது ஓடிக்கினே இருக்கும். ரெஸ்ட். உன்னுடைய ஆண் அறிவு, உன்னுடைய பெண் அறிவு செய்யக்கூடாது. உன் இஷ்டம். இந்த பூமியில உனக்குன்னு ஒரு கிங்டம், இதை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு செய்யக்கூடாதது உன் மாம்ச அறிவை, செய்ய வேண்டியது எங்க அப்பாவுடைய சித்தத்தை. இதுதான் 7ஆம் நாள். இந்த புரிஞ்சு போச்சா? எத்தனை பேர் புரிஞ்சுது வரைக்கும்? இந்த பாருங்க, நான் இதுக்கு கேள்வி கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்க மாட்டேன், கை தூங்க. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் லேட்டான ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பரவாயில்ல, இது உங்க லைஃப் சம்பந்தப்பட்டது. நான் மறுபடியும் சொல்றேன், மனுஷனுக்கு என்ன எங்க வந்துருச்சு அப்படின்னா, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். தேவனை கண்டவர் குமாரன் மட்டுமே. தேவனை கண்டவர் குமாரன். நல்ல கவனி, தேவனை கண்டவர் குமாரன் மட்டுமே. எல்லாம் அதன் வல்லமையில தானா இயங்குது. அது படைக்கப்பட்ட வல்லமையில தானா இயங்குது. தேவனை காணவே இல்லை. தேவனை கண்டவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்து மட்டுமே. குமாரன் மட்டும்தான் தம்முடைய சுய சித்தம் செய்யாமல் எங்க அப்பா சித்தம் என்ன என்று சொல்லி இளைப்பாறினார். ஆமெனா? எங்க அப்பா சித்தம் என்ன என்று சொல்லி இளைப்பாறினார் குமாரன் மட்டுமே. ஆக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு குமாரனை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன்தான் 6வது நாளுக்குள்ள
அவன் என்ன பண்றான்னா தாண்டி கிராஸ் பண்ணி 7ஆம் நாளுக்குள்ள வர முடியும். தேவன் எங்க அப்பா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இவரை இயேசு ராஜா என் ரட்சகர். தேவன் சர்வ வல்லவர். ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது யாரு? தேவன். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாத்தையும் உன் கண்ணில் பார்க்கிற எல்லாத்தையும் சிருஷ்டித்தது யாருங்க? எல்லாம் சொல்லு. உன் கண்ணில் பார்க்கிற வானம் பூமி அண்ட சராசரி சிருஷ்டித்தது யாரு? தேவன் சிருஷ்டித்தார். அதை நீ எப்படி அறிய முடியும்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்தான் உன் மாம்ச அறிவு உன் இருதயத்துக்குள்ள போகாம எந்த ஒரு வேலையும் உன் இஷ்டத்தின்படி செய்யாம அப்படியே நல்லது எல்லாம் தேவ சித்தம் கிடையாது. இப்போ கர்த்தர் நல்லா கவனிங்க, புறம்பே இருந்து உள்ளே செயல்பட வச்சது பிசாசு, உள்ளும் புறம்பும் செயல்படுகிறவன் குமாரன். 7ஆம் நாளுக்குள்ளே இருக்கிறவன் தேவனுடைய குமாரன். 6ஆம் நாள்ல இருக்கிறவன், 6ஆம் நாள்ல செத்து இருக்கிறவன் மிருகம். 6ஆம் நாள்ல உயிர் பிழைத்து 7ஆம் நாளுக்குள்ளே வந்துவிட்டவன் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா யாருன்னா, தன்னுடைய மாம்ச வேலையை செய்ய மாட்டான், தான் சொந்த பேச்ச பேச மாட்டான், மாறாக ரெஸ்ட். எங்க அப்பா இருக்கிறார், எங்க அப்பா என்ன இளைப்பாறுதல். இவன் தான் 7ஆம் நாளுக்குள்ள போனவன். இந்த 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறவன் தான் இனி வரப்போகிற 8ஆம் நாளுக்குள்ள மகிமை அடைந்து சுகம் அடைந்து தெய்வீக சுகம் அடைந்து, இந்த தெய்வீக சுகம் உடனே குணமாக்கும் கர்த்தர், தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அந்த ஊழியக்காரரின் சுகம் என்பது தான் 8ஆம் நாளுக்குள்ள மகிமை அடைந்து ஆவியாயிருக்கிற தேவனை நாமும் ஆவியா மாறி பிதாவை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். இப்ப எத்தனை பேர் 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறீங்க? சபைக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே 7ஆம் நாளுக்குள்ள இருக்கணும். 7ஆம் நாள்னா என்னன்னா, எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த வேலைன்னா, உன் மாம்ச அறிவு உன் ஆத்மாவுக்குள்ள ஃபில் ஆகக்கூடாது. மாறாக இந்த மாம்சத்தை நீ ஜெயிச்சுட்டு உன் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை நீ தரித்து கொண்டிருப்பாயானால், 7ஆம் நாள் என்பது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் 7ஆம் நாள். ஏன்னா அவர் தான் எங்க அப்பா இருக்கிறாருன்னு சொன்னவர். கரங்களை ஆமென் சொல்லாமா? நான் யாசித்த செய்ய வரல, ஓய்ந்திருந்தார், என் பிதாவின் சித்தம் இளைப்பாறுதல். யோவான் சுவிசேஷம் முழுக்க என்ன சொல்லியிருப்பார் ஆண்டவர் அப்படின்னா, எடுத்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமா செய்யல. ஆமெனா? 7ஆம் நாள்னா என்ன சொல்லுங்க? யாதொரு வேலையும் செய்யாதே. அப்படின்னா என் சுயம் என்று சொல்லுவது என் மாம்ச அறிவு. உலகத்துல காண்கிற இந்த சம்பவங்களை எல்லாம் நான் அதெல்லாம் பண்ணல. அடுத்தது, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கு. நான் கேட்கிறபடியே எல்லாம் சொல்லுங்க. என்னது? நான் யார்கிட்ட இருந்து கேட்கிறாரு? பிதாவின் சத்தம் உன் காதல விழும் பாருங்க. இவங்க தான் 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறாங்க. மீதி பேர்லாம் அவுட். நான் என் சித்தம் இல்ல, எனக்கு இந்த பூமியில என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், என் மச்சான், என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நடிகை இப்படி இப்படி படம்லாம் இப்படி நடிக்கிறான், இப்படிலாம் பாட்டு பாடுறான், இப்படிலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த அறிவெல்லாம் ஃபில் ஆகி உக்காந்துருக்கும். உன் கண்ணில் பார்க்குற அந்த காட்சி எல்லாம் ஃபில் ஆகி உக்காந்துருக்கும். அது மொத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, நான் கேட்கிறபடியே என்பது இளைப்பாறுதல். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான சத்தியம். 7ஆம் நாளை நீ வாஞ்சித்து விட்டாயானால், 7ஆம் நாளை நீ வாஞ்சித்து விட்டாயானால், 7ஆம் நாளுக்குள்ள நீ வந்துட்டனா தப்ச. அப்படி இல்லைன்னா மாட்டிக்குவேன். நீ சபைக்குள்ள வந்தோம்,
நீ ஒரு வாரத்தை நீ அனுபவிக்கணும், எனக்கு 6ஆம் நாளே போதுன்னு உட்காந்துட்ட. நல்லா கவனிங்க, இதுல கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த பாரு, வாசி, தொடர்ந்து வாசி. நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதா எங்க அப்பா. இதாங்க 7ஆம் நாள். எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு தேவ சத்தம் உங்க ஆத்துமாவுல கேட்குது? இந்த அறிவை பயன்படுத்தி பைபிள் வாசிக்கிறது கிடையாது மக்கள். ஜபம் என்பது நம்ம பேசுறது, பைபிள் வாசிப்பு என்பது தேவன் நம்மோடு பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இந்த 6000 வருஷ காலமாய் கர்த்தர் எப்படியாக இந்த ஓய்வு நாளை வாஞ்சித்து விடு, குமாரனை வாஞ்சித்து விடு. இந்த உலகத்துல எல்லாம் தானா இயங்குது. சூரியன் இன்னமும் அப்படி சூரியனா தான் இருக்குது, சந்திரன் சந்திரனாவே இருக்குது, சமுத்திரம் சமுத்திரமாவே இருக்குது. அதது வல்லமையில் அதது இயங்குது, காற்று காற்றா இருக்கிறது, எல்லாமே அதது இயங்குது. ஆனால் குமாரன் மட்டும் தாமா இயங்காமல், அப்பா இவர் ஓய்ந்திருந்தார், இவர் ரெஸ்ட் எடுத்து இவருடைய அறிவின்படி செயல்படவில்லை, எங்க அப்பா என்ன சொல்றாருன்னு சொல்லி அவர் சத்தம் இவருக்கு விழுந்து, இவருடைய காதல விழுந்து கொண்டே இருந்தது. இந்த ரெஸ்ட் எடுத்தவங்க தான் எனக்கு அப்பா எனக்கு அப்பா இருக்கிறாரு. யா இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது, நல்லதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. எங்க அப்பா சொல்றாரா, ஐயோ இது நல்லதாச்சே, இதுல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க அவருடைய சத்தம் உங்க காதல். அவங்க தான் 7ஆம் நாளுக்குள்ள வந்தவங்க, அவங்க தான் தேவனுடைய பிள்ளை, அவங்க தான் தேவனுடைய குமாரன். அப்பா சத்தம், அப்பா சொல்றத கேட்கறதான புள்ள. எந்த அப்பாவாவது தன் பிள்ளைக்கு தீங்கு நினைப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்துல கேட்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா அருமையா சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. இப்ப நல்லா கவனிங்க, எத்தனை பேர் இப்ப 7ஆம் நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க? நமக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்த நோக்கமே என்ன தெரியுமா? நான் இல்லடா, நான் சும்மா உன்னை பராமரிக்கிறது. உங்க அப்பா தேவன்டா, உங்க அப்பா தேவன்டா, உங்க அப்பா தேவன்டா. இத சொல்லி சொல்லி வளர்க்கறது தான் ஒரு பெத்தவங்களுடைய கடமை. பிள்ளைங்களை 7ஆம் நாளுக்குள்ள கொண்டு போயிட்டேன்னா நீ நல்ல தாய் தகப்பன். பிள்ளை 7ஆம் நாளுக்குள்ள கொண்டு போயிட்டேன்னா நீ நல்ல தாய் தகப்பன். நல்லா கவனிங்க, யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா 7ஆம் நாள்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னா, 1 மைல் தூரம் கூட 1 மைல் தூரத்தை தாண்ட மாட்டாங்க. அதுக்கு பேரு ஒரு ஓய்வு நாள் பிரயாணம். ரொம்ப தூரம் நடக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதாவது 7 பர்லாங் இருக்கு இல்லையா, 7 பர்லாங் தூரத்துக்கு மேல நடக்கக்கூடாது அவங்க. இதெல்லாம் சட்டம் அவங்களுக்கு. பின்னாட்கள்ல ஓரல் டோராவில் கொடுக்கப்பட்ட சட்டம் அது. இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சனிக்கிழமை அதாவது 7ஆவது நாள்ல இவங்க வீட்டுல அடுப்பு எரிக்க மாட்டாங்க. அடுப்பு எரிக்க கூடாது. நீ என்னென்னலாம் வேவிக்கணுமோ என்னென்னலாம் ஆக்கணுமோ 6ஆவது நாள்லயே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். 7ஆம் நாள்ல பண்டிகை நாள் இது. ஒவ்வொரு வாரமும் 7ஆம் நாள் பண்டிகை நாள், சந்தோஷத்தின் நாள். அது அவங்க எழுத்தின்படி அதை செய்தார்கள். குமாரன் வருவார், குமாரன் வருவார், 7ஆம் நாளுக்குரியவர் வருவார், 7ஆம் நாளுக்குரியவர் குமாரன் வருவார். யாதொரு வேலையும் செய்யாதவர், யாதொரு மாம்ச சித்தமும் செய்யாதவர், எங்க அப்பாவின் சித்தம் மாத்திரமே செய்வேன் என்று சொல்லுகிற குமாரன் வருவார். குமாரன் வருவார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப நீ என்ன செய்யணும்னா, வேவிக்க வேண்டியதை வேவிச்சு, சுட வேண்டியதை சுட்டு 6ஆம் நாள்லயே ஆயத்தப்படுத்தி 7ஆம் நாள்ல நல்லா உட்கார்ந்து சாப்பிடு. நல்ல இளைப்பாறுதல், ரெஸ்ட் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், இதுக்கு மேல் நடந்துட்டானா ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறி விடுகிறான், அவனை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல
அந்த ஒரு ஓய்வு நாள் பிரயாணம். 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. இயேசு ராஜா மலை மேல ஒலிவ மலையிலிருந்து பறத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கிருந்து சீஷர்கள் எல்லாம் வருவாங்க. எங்க வராங்க பாருங்க, வாசிங்க. அப்போது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து. வாலிப பசங்களே, இந்த செய்தி மட்டும் உங்களை நீங்க டச் பண்ணிருச்சுன்னா எனக்கு ரொம்ப எனக்கு நான் இந்த சத்தியத்தை பண்ணும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. எப்படி ஆகிலும் சத்தியம் ஜனங்களுக்கு புரிஞ்சிடாதான்னு சொன்ன அழுதேன். இங்க வந்து உட்காந்துக்கின்னு நான் அடக்கினேன். இந்த ஒரே இன்னைக்கு அறியாம இருக்கிறாங்களே, கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. யூதர்கள் எழுத்தின்படியே செய்தார்கள். இது ஆவிக்குரியது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு ஓய்வு நாள் பிரயாணம்னா முக்கா மைல், அதாவது 7 ஃபர்லாங் தூரம், அதுக்கு மேல நடக்கக்கூடாது. இயேசு ராஜா சொன்னார் இல்லையா, அந்தி கிறிஸ்து வருவான், அது ஓய்வு நாளில் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, நாங்கெல்லாம் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தை கடந்து போகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்குவான். அப்படியே நிற்பான். அந்தி கிறிஸ்து வந்து உன்னை போட்டுருவான்டா, உன்னை சாவடிச்சிருவான்டா. அதனால அந்தி கிறிஸ்து வந்து உங்களை தாக்குற அந்த நாள் ஓய்வு நாள்ல வராதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தரே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல சொல்லியிருப்பார். 7 ஃபர்லாங்க தாண்ட மாட்டான் இந்த யூதன். எழுத்தின்படியே செய்வான். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவிதான் நமக்கு கான்செப்ட். ஒவ்வொரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் இயேசு கிறிஸ்து. ஆவியாயிருக்கிற என் கர்த்தர் மாத்திரமே. அந்த வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள சம்பவியாதபடிக்கு. ஏன் ஓய்வு நாள சம்பவிக்கூடாது? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்துல அந்த நாள் ஓய்வு நாள சம்பவியாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? எத்தனை வசனம்? 20 வாசி. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அந்தி கிறிஸ்து வந்து யூதர்களை, இஸ்ரவேலர்களை துரத்துவான், சாகடிக்க வருவான். அப்படி சாகடிக்க வர அந்த நாள், ஏன்னா மேசியாவை விட்டாங்க. ஓய்வு நாளாகிய பிதாவின் சித்தத்தை செய்த குமாரனை விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஓய்வு நாள் சத்தியம் புரியல. ஆதாமுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது போல இந்த இஸ்ரவேலுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு போய்விட்டது. அதனால கர்த்தர் சொன்னார், ஓய்வு நாள்ல சம்பவியாதபடிக்கு எச்சரிக்கை. நான் தாண்டா அந்த ஓய்வு. நான் யா சித்தம் செய்யலடா. நான் அன்பின் குமாரன். அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த சகலமும் நன்மை அன்பு கூறுவது என்பதுதான் ஓய்வு நாள். பிதாவினிடத்திலே அன்பு கூறுது. என் பிதா ஆவியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல யார் எங்கிருந்து கூப்பிட்டாலும் உத்தரவு கொடுக்கிறவர் தான் நம்முடைய பரமபிதா. அவர் அன்புக்காகத்தான் நம்மளை சிருஷ்டித்தார். அன்புக்காகத்தான் நம்மளை சிருஷ்டித்தார். இந்த அன்பை வேண்டாம் என்று உதறி தள்ளுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். இந்த அன்பு தான், இந்த அன்பை வேண்டாம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய கொடூரம். ஏன் தெரியுமா? ஓய்வு நாள்ல யூதர்கள் அடுப்பெரிக்க மாட்டாங்க. அடுப்பெரிக்க கூடாது. யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே நீ எல்லாத்தையும் 6வது நாள்லயே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 16வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்துல அங்கே மோசே ஒரு கட்டளையை கொடுப்பார். வாசிங்க, 23 வாசிங்க பார்க்கலாம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, ரெஸ்ட். நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். கரங்களை ஊத்துறாம சொல்லாமா? நாளைக்கு வரைக்கும் வச்சா கெட்டுறாது பா. நாளைக்கு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு வரைக்கும் வச்சா கெட்டுறாது. கெட்டுருமா? கெட்டுறாதா? நான் உங்களதையா கேட்கிறேன். ஜென்ரலா சொல்லுங்க அப்பா. நம்ம வீட்டுல நேத்து வச்ச மீன் குழம்பு கெடாது. டெய்லியும் மீன் குழம்பு வைக்க முடியும்? கவனிங்க. சரி, நேத்து வச்ச மட்டனு கெட்டு போய் நல்லா கவனிங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நேத்து வச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஆனால் இஸ்ரவேல்ல என்னன்னா, இஸ்ரவேல் என்ன தேசம்? பாலும் தேனும், தேன் தானும் கெடாது, தன்னை உண்பவர்களையும் கெட விடாது. ஆமென் சொல்லுங்க.
பாலில் இருந்து எடுக்கக்கூடிய நெய் தானும் கெடாது, தன்னை உண்பவர்களையும் கெட விடாது. ஆமெனா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் செய்கிற எல்லா பதார்த்தங்களும், எல்லா விதமான உணவுகளும் தேனிலும் பாலிலுமே மெஜாரிட்டி 90% செஞ்சு வச்சுட்டு 3/4 மைல், அதாவது 1 கிலோமீட்டர் கூட தாண்டி பிரயாணம் போக மாட்டாங்க, உட்கார்ந்துருவாங்க. 3 வேளை அவர்களுக்கு மிக முக்கியமான விருந்து. தேவன் கொடுத்ததே என்னன்னா, நல்ல விருந்து கொண்டாடி சந்தோஷமாயிரு, ரெஸ்ட்ல இரு. இது எழுத்தின்படியே கொடுத்தார். இதை எழுத்தின்படி கொடுத்தார். இதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. இவைகளின் பொருள் கிறிஸ்து. எல்லா தீர்க்க தரிசனத்தினுடைய பொருள் இயேசு ராஜனே. இவைகளின் பொருள் கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, 3 வேளை விருந்து சாப்பிடணும். யூதர்களுக்கு ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? சனிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் யூதர்களுக்கான ஒரு ஓய்வு நாள். அப்போ அவங்களுடைய முதல் நாள் எப்ப, முதல் விருந்து எப்ப ஆரம்பிக்கும்? வெள்ளிக்கிழமை நைட்டு. நமக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபர்ஸ்ட் விருந்து. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில 9 மணிக்கு மேல 2வது விருந்து. 3வது விருந்து 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு சாப்பிடுவார்கள். மதியம் 3 மணிக்கு சாப்பிடுவார்கள். 3 விருந்து. இந்த 3 விருந்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோனுக்கு கேப்டிவிட்டிக்கு போயிட்டு, பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்கு போயிட்டு மறுபடியும் இஸ்ரேல் திரும்பின போது இவர்களுக்கு ஒரு பிரமாணங்களை அன்னைக்கு இருந்த ஆவிக்குரியவர்கள் கற்றுக் கொடுத்து ஒரு காரியத்தை வைத்தார்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 3 விருந்தையும் 3 காரியத்துல இவங்க செயல்படுத்தும். இந்த 7ஆம் நாளுடைய கான்செப்ட் என்ன, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 7ஆம் நாளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, முதலாவது மேசியாவின் பாடுகள். நல்லா கவனிங்க. இந்த 7ஆம் நாள்ல, இவங்க ஓய்வு நாள்ல இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மேசியாவின் பாடுகளை குறித்த அந்த உணர்வுல அவங்க இருப்பாங்க. 2வது மரண பாதாளத்தினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஜெயங்கொண்டவர்களாக நிற்க வேண்டும். மரண பாதாளத்தை நாங்கள் ஜெயிப்போம் என்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும். 3வது கோகு மாகோகு யுத்தத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டும். இந்த 3 காரியம்தான் ஓய்வு நாள் பிரமாணத்தினுடைய விருந்தினுடைய ரகசியம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். மேசியாவினுடைய பாடுகள், கிறிஸ்துவின் ஆவி, மேசியாவின் ஆவி அவர்களுக்கு உள்ளே வந்து அவர்தான் ரெஸ்ட். இயேசு ராஜா தான் குமாரன். தேவனை கண்டவர் யாரு? அவர் மட்டும்தான் ரெஸ்ட். அவர் யார்? ரட்சகர்னு. நான் பாவி, யார் ரட்சகர்? எனக்காக அவர் பாடுபட வேண்டும். இந்த 3 காரியம் நான் மறுபடியும் சொல்றேன். எல்லாரும் வாய் திறந்து இப்ப சொல்ல போறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ஓய்வு நாள்ல 3 விருந்துல இவங்க என்ன செய்வாங்கன்னா, யாருடைய விருந்து பயங்கர டேஸ்டியா, அதிகமான ருசி உள்ள அதிகமான பதார்த்தங்களை யாரு வைக்கிறாங்களோ அவங்கள புகழ்வார்கள் யூதர்கள். எங்க கர்த்தர் இவங்களை எவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க, மேசியா இவரை மீட்டுருவாருங்க அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய விருந்துல அந்த யூத விருந்துல அதிகமான பதார்த்தங்களை வச்சு, அதிகமான, உதாரணத்துக்கு சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, யாராவது வீட்டுல யாருமே இல்லை, நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டிய நிலை, நான் யாசகம் பண்ணி தான் சாப்பிட வேண்டிய நிலை இருக்குது இல்லையா, அவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால், தன்னுடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு உயரிய விருந்து, இந்த ஓய்வு நாள்ல வார பண்டிகை இஸ்ரவேலர்களுக்கு. ஏன்னா அந்த சிருஷ்டிப்பின் தேவன் எலோஹிம் தேவன், அவர் இரக்கமுள்ள யெகோவா தேவனாய் எங்களை மீட்க வருவார். மேசியாவின் பாடுகள், நல்ல கவனி, ஓய்வு நாளிலே கொண்டாடுகிற பண்டிகையின் ஓய்வு நாள் பண்டிகையின் முக்கியத்துவம் என்ன? எல்லா வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். மேசியாவின் பாடுகள், மரண பாதாளத்தின் மேல் ஜெயம், கோகு மாகோகிலிருந்து விடுதலை.
இந்த 3 காரியம் தான் இந்த 3 விருந்து, 3 பந்தியினுடைய நோக்கம். யூதர்கள் உட்கார்ந்து கொண்டு எங்கள் மேசியா எங்களுக்காக பாடுபடுவார். இதுதான் 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே இருக்கக்கூடிய ரகசியம். இந்த ஓய்வு நாள்ல இவங்க என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம், அதாவது நைட்டு அங்க 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள அந்த முதல் விருந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அடுப்பெரிக்க மாட்டாங்க, எல்லாம் 6ஆம் நாள்ல ஆயத்தப்பட்டு. அதே மாதிரி காலையில 5 மணிக்கு, விடியற் காலையில 5 மணிக்கு சினகோகே போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை ஜபாலயத்தில் அவர்கள் வாசிப்பார்கள். எக்காலம் ஊதி பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே நியாயப்பிரமாணம் வாசிப்பாங்க. அங்கே 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 ஒரு அந்த டோரா போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டோரா போர்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போர்ஷன் அங்கே வாசிப்பாங்க. அங்கே நிறைய இப்போ அப்போஸ்தலர் காலத்தில் இயேசு ராஜா எல்லாம் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜபாலயத்துக்கு போய் அங்கே பிசாசு தோர்த்து அங்கே வேதம் வாசித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை முடிச்சுட்டு 9 மணிக்கு ஒரு விருந்து நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்தி பலி செலுத்துற நேரத்தில் பலியை செலுத்திட்டு அப்போ ஒரு விருந்து நடத்தும். வாரம் இவர்களுக்கு பண்டிகை. இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால், எங்கள் மேசியா எங்களுக்காக பாடுபடுவார், மரண பாதாளத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஜெயம், கோகு மாகோகு யுத்தத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை. இந்த 3 காரியத்தை தான் ஓய்வு நாள்ல கொண்டாடுவார்கள். எங்கள் மேசி, எங்கள் கர்த்தர் எங்களை இதிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி. அப்போ இந்த விருந்துல அப்போ பெரிய பெரிய ஆட்கள், அதுலயும் பார்த்தா நாங்களாம் ரொம்ப பெரிய பக்திமான்கள், நாங்கள்லாம் பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர்கள், அப்புறம் இப்படிப்பட்ட சான்ஹெட்ரின்ல இருக்கக்கூடிய சனகரிப் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓய்வு நல்ல செம விருந்து, அதுல பரபரப்பா பேசிக்குவாங்க. ஏய் அவர் விருந்து பயங்கரையா, அவர் விருந்து பயங்கரையா, ஏய் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, அங்கே மேசியாவின் ஸ்பிரிட், இயேசு ராஜாவை குறித்த ஆவி, குமாரன், அவர் தான் ஓய்வு. ஏன்னா எல்லாத்தையும் சிருஷ்டித்தது யாருப்பா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். தேவனை கண்டவர் யாரு? குமாரன் மட்டுமே. அவர் மட்டும்தான் ஓய்ந்திருக்க முடியும். நீ என்ன நான் பார்த்தோமா, இயேசு ராஜா யார் ரட்சகர், என் ஜீவன் சொல்லும் போது தான் அப்பாவை தெரியும். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் மறுபடியும் பிறக்கிறேன். மறுபடியும் பிறந்தவன் தான் இந்த 7ஆம் நாளுக்குள்ள இந்த 3 பிரமாணங்களை தன்னகத்தை கொண்டு வருவான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த 3 காரியமும் இயேசு ராஜா நிறைவேற்றி முடித்தார். எப்படி நிறைவேற்றி முடித்தார்? 2 காரியத்தை முடிச்சிட்டாரு, இன்னும் ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன ரகசியம் தெரியுமா? மேசியா எங்களுக்காக பாடுபடுவார். மேசியாவின் பாடுகள். இயேசு ராஜா கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு சிலுவையில செத்தார். எனக்கும் பிதாவுக்கும் எனக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பகை நீங்கினது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிதாவுக்கு பிள்ளையாக மாறிவிட்டேன். ஆமென் சொல்லாமா? ஆக இது முடிஞ்சு போச்சா? மேசியாவின் பாடுகள். ஓய்வு நாள் பண்டிகையினுடைய அந்த நோக்கம் என்ன? 3 நோக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வு நாள் பண்டிகை. பண்டிகைனாவே கொண்டாட்டம், செலிப்ரேஷன், கொண்டாட்டம். நமக்கு ஒரு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 147ஆம் சங்கீதம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். செலிப்ரேஷன், நமக்கு ஒரு செலிப்ரேஷன். 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். செலிப்ரேஷன் வாசிப்பாங்களா? அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக, செலிப்ரேஷன், ஓய்வு நாள் கொண்டாட்டம், செலிப்ரேஷன். எல்லாம் வாய்த்து சொல்லு, செலிப்ரேஷன். எல்லாம் சொல்லுங்க, கொண்டாட்டம், செலிப்ரேஷன். கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. செலிப்ரேஷன். நல்லா கவனிங்க. இப்ப மனுஷன் எத்தனை நாளா சிருஷ்டிக்கப்பட்டான்? 6ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டான். 6ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனை பற்றின அறிவு அவனுக்கு இருந்துச்சா? ஏதேன்ல தேவனை பற்றின அறிவு ஆதாமுக்கு இருந்துச்சா? இல்ல. ஏன் இல்ல? என் செலிப்ரேஷன் நீங்கப்பா, என் இயேசு ராஜா. ஏன்னா ஆதாமோடு ஏவாளோடு உலாவினது யார்? உலாவந்து
இயேசு ராஜா தம்முடைய மனுஷகத்தை குறித்து தாம் உன் சந்ததியில நான் மனுஷனா வரப்போற ஆதாமே, உன்னை நான் 7ஆம் நாளுக்குள் அழைத்து கொண்டு போக போகிறேன். நான் தான் தேவனுடைய குமாரன். தேவன் என்னை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நான் எல்லா காலத்திலும் என் தேவனுக்கு, எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற குமாரன். அன்புடா ஆதாமே, அன்புடா, நான் அப்பாவுக்கு ஒரே பேரான குமாரன். உனக்காக நான் என் ஜீவனை கொடுக்க போகிறேன். நீ அப்பாவை அறியாதது பாவம். நீ அப்பாவை அறியாமல் இருப்பது, அந்த அறியாமை என்பது பாவம். அதற்கு பதிலாக உனக்காக நான் ஜீவனை கொடுக்க போகிறேன் ஆதாமே, உனக்காக நான் பாடுபடுவேன். அப்பாவை அறியாமல் இருக்கிற அந்த மரண பாதாளத்தின் மேல ஒரு ஜெயம், கோகு மாகோகு என்பதின் மேலே நமக்குள்ளே ஒரு கொண்டாட்டத்தை தேவன் கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் அந்த ஓய்வு நாள் கொண்டாட்டத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த மூன்றையும் செலிப்ரேஷன் பண்ணுகிறவர்கள் தான் ஓய்வு நாளிலே இருக்கிறவர்கள். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். மேசியாவின் பாடுகள், மரண பாதாளத்தின் மேல் ஜெயம், கோகு மாகோகிலிருந்து விடுதலை. சரி, மேசியாவின் பாடுகள் பட்டரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மரண பாதாளத்தின் மேல ஜெயம் கிடைச்சிச்சா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. எப்ப கிடைச்சது? ஆமென். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். அந்த வசந்த வாசி. வெளிப்படுத்தல் 1:18 வாசி. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். எல்லா கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? சரி, இந்த காரியம் முடிஞ்சு போச்சா? ஆமெனா? சரி, கோகு மாகோகு யுத்தம் எப்ப? இதாங்க ஓய்வு நாள். கோகு மாகோகு யுத்தம் எப்ப நடக்க போகுது? கோகு மாகோகுன்னா யாரு? ரஷ்யா இஸ்ரேலை தாக்குவதற்காக உள்ளே நுழைந்து வருவார்கள். இந்த கோகு மாகோகிலிருந்து எங்களுக்கு விடுதலை. இது முழுக்க முழுக்க புதிய ஏற்பட்ட சபைங்க. கோகு மாகோகு யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். கோகு மாகோகு யுத்தம் இப்ப கோகு மாகோகு யுத்தம் ஆரம்பிச்சிச்சா இல்லையா? கோகு மாகோகு யுத்தம் ஆரம்பிச்சிச்சா இல்லையா? சரி, இந்த கோகு மாகோகு யுத்தத்துல யார் யாரெல்லாம் வருவாங்க? ரஷ்யா, பிரதானமா பெர்சியானா யாரு? ஈரான். இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்டா நேரடி மோதல் வருவது தான் கோகு மாகோகு யுத்தம். அவங்க இஸ்ரேல் மலைகளின் மேல வருவாங்க, மேகத்தை போல மூடுவாங்க. இந்த கோகு மாகோகு யுத்தம் பயங்கரமா இருக்கும் என்பதெல்லாம் யூதர்களுடைய டீச்சிங். கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து யூதர்களுக்கு பயங்கரமான வெளிச்சம் இருக்கும். இன்னைக்கு எந்த காரியம் நடந்தாலும் கோகு மாகோகு யுத்தம் தான் சொல்லுவாங்க. ஆக இஸ்ரேலை தாக்குவதற்காக ரஷ்யாவோடு ஈரானோடு ரஷ்யா சேர்ந்து வருகிற அந்த யுத்தத்துக்கு, அந்த யுத்தத்தில் எங்களுக்கு விடுதலை. இதுதான் ஓய்வு நாளுடைய பிரதானம். இப்போ இது யாரை குறிக்குதுன்னா, புதிய ஏற்பட்ட சபை இயேசு கிறிஸ்து இந்த ரஷ்யா இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? இது முழுக்க முழுக்க 7ஆம் நாள். இந்த 7ஆம் நாளுக்குள் இருக்கிறவங்க. சரி, இப்ப கோகு மாகோகு யுத்தம் நடந்துருச்சா? நடக்க போதா? கோகு மாகோகு யுத்தம் நடக்க போதா? நடந்து முடிஞ்சிருச்சா? நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கோகு மாகோகு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி இந்த பாலஸ்தீனிய இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்குதல் பண்ணி ஒரே நாள் 1000 பேரை அங்க கொன்று குவித்து பிணை கைதிகளாக ஏறக்குறைய 250 பேரை பிடித்து கொண்டு போய் அல்-அக்ஸா ஃப்ளட்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த யுத்தம் இன்னைக்கு 2026வது வருஷம், ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாக இப்போது நடந்து கொண்டிருப்பது கோகு மாகோகு யுத்தம். இதனுடைய முடிவில் ரஷ்யா இஸ்ரேலை தாக்க வருகிறதே, அந்த நாளிலே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க புதிய ஏற்பட்ட சபைங்க. மேசியா எங்கள் ரட்சகர். இப்ப நல்லா கவனிங்க. அவர் என் மரண பாதாளத்தின் மேல அவர் ஜெயம், எனக்கான பாதாளத்தின் வாசல் மூடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப செத்தவங்க கிறிஸ்தவர்கள் யாரும் பாதாளத்துக்கு போக போறது கிடையாது, போக முடியாது.
ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் ஜீவனாகிய கிறிஸ்து இயேசு. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? சரி, இப்போ கோகு மாகோகு யுத்தம், இதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க தான். ரஷ்யாவினுடைய யுத்தம், ரஷ்யா இஸ்ரேல் மேல, ரஷ்யா ஈரான் அவருடைய கூட்டு படைகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேல வருவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் 7ஆம் நாளுக்குள் இருந்த தேவனுடைய குமாரர்கள் மகிமை அடைந்து தேவ சித்தம் செய்த, அப்பாவின் சித்தம் செய்த, தேவன் எங்க அப்பா என்று சொல்லி அவர் சத்தத்தை கேட்ட தேவ குமாரர்கள்லாம் எழுந்திருப்பார்கள். இவங்க எழுந்து போயிட்ட பிற்பாடு தான் ரஷ்யாவினுடைய கால்கள் இஸ்ரேலுடைய மலைகள் மேல படும். நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. 2023 வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அல்-அக்ஸா ஃப்ளட், சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடியேற்றுகிறார். நம் ஆட்கள் 7ஆம் நாளுக்குள்ளேயே வரல. இவன் என்ன செய்யறான்னா, 6ஆம் நாள்ல செத்து போனவர்களாய், தேவனுக்கு சத்துருக்களாய், தாம் மனம் போன போக்கில் இந்த உலக அறிவில் ஓடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் நம்ம இருகரம் நீட்டி அழைக்கிறார். உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தேவனுடைய குமாரன், நான் என்றென்றைக்கும் தேவ சித்தம் செய்கிறவர். உன்னை தேவன் அண்டையில, உன்னை அப்பா கிட்ட கூட்டும் போறதுக்காகத்தான் உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சரி, இப்போ நான் உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன், நல்லா கவனிங்க. முதல்ல மனுஷன் எத்தனை நாள் சிருஷ்டிக்கப்பட்டான்? 6ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் 6வது நாள்ல மரித்து போனான். உண்மையா இல்லையா? 6ஆம் நாள் என்ன போனான்? செத்து போயிட்டான். இந்த கனியை நீ புசிக்கிற நாளில இந்த, அதாவது ஆக்சுவலா ஆண்டவர் சொன்ன விருட்சத்தை, இந்த விருட்சத்தை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. பிசாசு பேய் என்ன பண்ணிட்டா, கனியை கண்ணில் காட்டி கனியை சாப்பிட வச்சு செத்து போயிட்டான். நல்லா கவனிக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். யாரு? மனுஷன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இப்போ 6வது நாளிலே மனுஷன் செத்து போனான். செத்து போன மனிதன் 6வது நாள்ல உயிரடைய வேண்டும். அப்பனா அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அவன் உயிரடையணும்னா என்ன பண்ணணும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 6ஆம் நாள்ல முதல்ல நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 6ஆம் நாள்ல நீ உயிர்ப்பிக்கப்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனை அறிவது, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுவது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? கையை ஊத்தி ஆமென் சொல்லணும். அப்படின்னா நீங்க 6வது நாளில உயிரடைந்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களா செத்து போனவர்கள். ஆமென். இப்ப அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரத்துல, 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும், நல்லா நிறுத்தி வாசிங்க அம்மா. பைபிள் இல்லாதவங்க எல்லாம் இந்த வசனத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பைபிள் படிக்க தெரியாதவங்கள தூங்காதீங்க, இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு, என்ன செலுத்தும்படிக்கு? 6ஆம் நாள்ல நாம் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் 7ஆம் நாளுக்குள்ளே இருக்க முடியும். ஆமெனா இல்லையா? இப்ப எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அன்பின் குமாரன் தேவன் தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? யாருக்கு அக்கினி கடல்? யாருக்கு கந்தகம் எரிகிற அக்கினி கடல் காத்திருக்கிறது என்றால், தேவனை அறியாதவர்களுக்கும். ஏன் அவர்கள் தேவனை அறியவில்லை என்றால், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவில்லை. என்ன படியல? என்ன படியல? என்ன தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷம் சொன்னாரு? நான் யார் சித்தம் செய்ய வரல, சொல்லுங்க, என் பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன். ஆமெனா?
இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்ன சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாரு? தேவன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நீ எதையுமே படைக்கல, நீ ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போறதில்ல. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. இப்ப நீ என்ன செய்யணும்? இவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினையை கர்த்தர் செலுத்த போகிறார். நீ சர்ச்சில் இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? எத்தனை பேர் அதிகாலையில் இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள்? உங்க இருதயத்தில் தேவனே என் மேல கிருபையாயிரும் சொல்லி எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறீர்களா, அல்லது உங்க மூஞ்சிக்கு மகிமை செலுத்துறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறாயா? இப்ப என்ன, எப்ப செய்ய போறாரு? கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். இப்ப இயேசு ராஜா வானத்திலிருந்து வெளிப்பட போறார். தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும், வானத்தில் அக்கினிக்கு இரையாக இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையது? இப்போ உங்க பிள்ளைங்க டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா பா, ஐயோ பாவம், முடிஞ்சது கதை. இவர்கள் தேவனை அறியவில்லை. இவர்கள் 6ஆம் நாள்ல உயிர்ப்பிக்கப்படவே இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவனை அறியாதவர்கள், நாங்க எப்படி தேவனை பார்க்கலையே? இயேசு கிறிஸ்து ரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து வந்து என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க 6ஆவது நாள்ல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கவனிங்க, இதுக்கு ரொம்ப கஷ்ட காலம் இது. ஏன்னா செல்போன் வந்து ஆக்கிரமிப்பு, அந்த அறிவு, இந்த மாம்ச அறிவு ஆக்கிரமிப்பு செய்து விட்டது. நல்லா கவனிக்கணும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நல்லா கவனி. ஆதாமே, எல்லாம் வாய் தந்து சொல்லுங்கப்பா. யாருக்கும் புரியலையா? நல்லா கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதும் ஆதாம் என்ன சொன்னாரு? நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், என் அறிவு எனக்கு முக்கியம், என் அறிவு என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறதுக்கு நான் ராஜாவாக நிற்கிறேன். அப்ப இவன் யார் அறியல? தேவனை அறியல. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப நல்லா கவனி, ரொம்ப முக்கியமானது. இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரனும் இருப்பான். நல்லா கவனி. முந்தின ஆதாம் தேவ அன்பை ஓய்வு நாளை, எங்க அப்பாவின் சித்தம் என்பது ஓய்வு. எங்க அப்பா சித்தம் செய்வேன், தேவன் என் உள்ளத்துல பேசுவார். மீதி பேர்லாம் நீ சர்ச்சிலே இருந்தாலும் தேவராஜ்யத்துக்கு வர முடியாது, நரகம் நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பது உண்மையானால், நீங்க சர்ச்சில் இருக்கிறீங்களா, நீங்க எங்க இருக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க ஏசப்பா நாமத்துல நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பயங்கரமான அற்புதம்லாம் நடக்கும். டாக்டருங்கெல்லாம் கைவிட்டிருப்பாங்க, ஜபம் பண்ணா உடனே அற்புதம் நடக்கும். அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். பயங்கரமான மிராக்கல்லாம் நடக்கும். ஏன்னா நீ இந்த பூமியில நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தா தான் சுவிசேஷத்தை கேட்க முடியும். அதுக்காக நல்லா வைப்பார். நோக்கம் சுவிசேஷம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினையை செலுத்துவதற்காக இயேசு ராஜா வராரு வெட்டுறதுக்கு. இன்னமும் மூஞ்சிய பெருமைப்பட்டுற நீ தேவ சித்தம் தானே செய்யணும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கர்த்தர் கூப்பிட்டதும் ஆதாம் என்ன சொல்லிட்டான்? ஆதாம் என்ன சொல்லிட்டாரு? நான் நிர்வாணி, நான் ஆணாக இருக்கிறேன், என் மனைவி பெண்ணாக இருக்கிறாள், எங்க அறிவு தான் எங்களுக்கு முக்கியம், தேவனை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. டே, இந்த மண்ணை யார் படைச்சதுரா? வானம் பூமி யாரா படைச்சது? அவருடைய சர்வ வல்லமையடா, அன்புல தாண்டா எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் ஆதாமே. அப்படிலாம் எனக்கு நீங்க தேவையில்லை, உங்க அன்பு எனக்கு வேண்டாம். எத்தனை பசங்க நீங்க பைபிள் உட்காந்து வாசிக்கிறீங்கப்பா? 6ஆம் நாள்ல செத்த நிலை என்ன தெரியுமா? நான் நிர்வாணி. என்னங்க பொண்ணு ட்ரெஸ் பண்ண, அவன் வயசுக்கு வந்த பொண்ணு அப்படித்தான் இருப்பா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன ஊர்ல உலகத்து நடக்காதா? விட்டுருங்க, அவள்தான். பையன் என்ன வயசு பையன், என்ன பெரிய விஷயம்? ஊர்ல உள்ள நடக்காத எந்த பையன் அப்படி நடக்கலாம், பையனை பத்தி கிண்டல் அடிக்க மாட்டானுங்க. டே நீ 9ஆடான்னு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? இவர் லவ் பண்ணலன்னா அவன் 9. ஒரு பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா, இப்ப நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங். என்ன ட்ரெண்டிங்? பிரேக்கப்பா, 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 நான் ஃப்ரீ, நான் வந்து என்ன சொல்றானுங்க, என்னமா சொல்றானுங்க, வலிக்குதுங்க எனக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு ஜீவன் இல்லையே. அவன் மறுபடியும் பிறக்கணும். 6வது நாள்ல மறுபடியும் பிறக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவி உண்மை. எத்தனை பேர் 7ஆம் நாளுக்குள்ள வந்திருக்கிற? முதல்ல நீ 6ஆம் நாள்ல உயிரிழந்திருக்கிறியா? யார் யாரெல்லாம் இயேசு தேவனை அறியவில்லையோ, இந்த உலகம் தேவனுடையது, குமாரனுக்காக கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும். குமாரன் ஜெயங்கொண்டவர். குமாரன் என்ன செய்தார்? உலகத்தை ஜெயங்கொண்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியா இருக்கிறேன்ட்டான். கர்த்தர் சொன்னார், நான் எங்கே இருக்கிறேன். டிஃபரெண்டா புரிஞ்சுக்க. நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேன்னா நான் யாருன்னு எவன் கண்ணுக்கு தெரியுதோ அவன் தான் என் ஊழியக்காரன். ஊழியக்காரன் அப்படின்னா சபை நடத்துறவங்க மட்டும் அல்ல, அந்த உபதேசத்துல கலந்திருந்து இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள். இப்ப சொல்லுவார் பவுல், வாசிங்க தொடர்ந்து. அந்நாளிலே 9ஆம் வசனம் வாசி. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவர், பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். என்ன அழிவா? என்ன அழிவுமா? என்ன அழிவு? என்ன? யாருமே கேட்கல தானே? என்னையா பண்றது? நீங்க எங்க சாட்சிய, நாங்க கொடுக்கிற சாட்சி, நாங்க பண்ற பிரசங்கத்தை விசுவாசிக்கிறதுனால நீங்க உங்களிலே ஆச்சரியப்படத்தக்கவர். நான் ஏற்கனவே வாலிபர் கூடுகையில ஆச்சரியத்தை பத்தி நான் காண்பித்தேன். அறிவில் தான் மனுஷன் போய் நிற்கிறான். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு புதுசு புதுசா வந்துனே இருக்கணும். ஆனா என் கர்த்தர் தான் எனக்கு ஆச்சரியமானவர். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எந்த மனுஷனும் எந்த செல்போன் கம்பெனிக்காரனும் காட்ட முடியாது, எந்த கூகுளும் காட்ட முடியாத ஒரு ஆச்சரியத்தை என் பிதா காட்டியிருக்கிறார். அவர் தேவனுடைய குமார். அவரை நீ அறிஞ்சிட்டனா நீ தப்பிச்சையில நித்திய ஆக்கின. நீ சர்ச்சில் நான் இரு, ஞானஸ்தானம் எடுத்துக்க, ஊழிய நான் செய்ய, எதனா உன் அறிவில் பண்ணலாம். உன் அறிவில் மாம்சர் எல்லாரும் ஞானஸ்தானம் குதிச்சு அலா போட்டு எடுத்துக்கிறாங்க.
அவங்கதான் திருவிருந்துலாம் கை வைக்க முடியுமா? நான் மட்டும் ஒதுங்கி நிக்கிறேன், நானும் ஒரு அலை போட்டு வந்து திருவிருந்து எடுத்துனா போச்சு, இதெல்லாம் செல்லாது. உன் மனசுல, உன் ஆவியில இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அங்கத்தான் 6ஆம் நாள்ல இருந்து நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இப்ப 7ஆம் நாளுக்குள்ளே வந்தபோது நல்ல கவனி, இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்போ ஆண்டவரே நான் நிர்வாணி கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு பாவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க தாங்க 6ஆம் நாள்ல உயிரடைந்தவர்கள். 6ஆம் நாள்ல உயிரடைந்தவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இவங்க டெய்லி ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது இவங்களால. 3 வேளை ஜெபம். ஏன்னா எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட நான் கேட்பேன், எங்க அப்பா எனக்கு எல்லாத்தையும் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்ய மாட்டேன். நான் போடுற திட்டங்கள், நான் எதை வச்சு திட்டம் போடுவேன்? உலக அறிவை வச்சு திட்டம். யா அறிவை, மாம்ச அறிவு. எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு. ஒரு வீடு எப்படி கட்டணும்னு தெரியும், ஒரு கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு தெரியும், பையனை எங்க படிக்க வைக்கணும்னு தெரியும். ஆனா இப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, பையனை இதை படிக்க வை, வீடை இப்படி கட்டு, கல்யாணத்தை இப்படி பண்ணு. அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? காத்திருக்க முடியும்? அது இப்ப நான் சொல்ற கவனிங்க. இப்ப 7ஆம் நாளுக்குள்ள வர, இப்ப 6ஆம் நாள்ல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவங்கதான் உயிரடைஞ்சவங்க. இப்ப ஒரு வாரத்தை நம்ம பினிஷ் பண்ணணும். 7ஆம் நாள் அது கிறிஸ்து. 7ஆம் நாள் யாருங்க? கிறிஸ்து. 7ஆம் நாள் உடன்படிக்கை என்னது? 7ஆம் நாள் என்பது உடன்படிக்கை. 7ஆம் நாள் என்பது என்ன சொல்லுங்க? 7ஆம் நாள் என்பது என்ன? உடன்படிக்கை. 6ஆம் நாள்ல உயிரடைந்தவர்கள் தான் 7ஆம் நாளுக்குள்ளே வராங்க. 7ஆம் நாளுக்குள்ளே வந்தவர்கள் தான் தேவனுடைய குமாரர்கள். 7ஆம் நாள் இருக்கிறவங்க தான் யாரு சொல்லுங்க? 7ஆம் நாள்ல இருக்கிறது யாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எந்த வேலையும் செய்யாமல் இளைப்பாறினார். ஆமெனா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எந்த வேலையும் செய்யாம இளைப்பாறினார். அப்போ எந்த வேலை என்ன அர்த்தம்? தாம் மாம்ச சித்தம் செய்யாம தேவ சித்தம் செய்தார். ஆக தேவனுடைய சித்தத்தின் சத்தம் அந்த இருதயத்துல கேட்டுக்கினே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சரியா தேவ சித்தத்தை நமக்கு சொல்லிக்கினே இருப்பார். பரிசுத்த ஆவியோட பலம் நமக்கு இருக்கணும். இவங்க தான் 7ஆம் நாளுக்குள்ள வந்தவங்க. அப்போ இவங்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய குமாரனை விசுவாசித்த நமக்கு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இப்ப 7ஆம் நாள் பண்டிகையினுடைய அந்த நோக்கம், 3 நோக்கம் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். மேசியாவினுடைய பாடுகள், அப்புறம் மரண பாதளத்தின் மேல் ஜெயம், அப்புறம் கோகு மாகோகிலிருந்து விடுதலை. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 6ஆம் நாள்ல உயிரடைந்தவர்கள் யார் சொல்லுங்க? யார் 6ஆம் நாள்ல, அதாவது உயிரடைந்தவர்கள் யார்? உயிரோடு இருக்கிறவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனை அறியணும். அதுதான் கான்செப்ட். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது யார் அறியணும்? தேவனை அறியணும். தேவன் யாரு? தேவன் அப்படின்னா உங்க நினைவுல என்ன வரணும்? சிங்காசனம். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காசனத்துல உட்கார்ந்து என்னைக்குமே ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிட்டே தான் இருப்பாரு. உங்க மைண்ட்ல தேவன் அப்படின்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர். சிங்காசனம்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் எல்லா காலத்துக்கும் உரியவர். அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறவங்க தான் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. இந்த 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த 3 காரியம் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடந்துக்கினே இருக்கும். என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, மேசியாவினுடைய பாடுகள். அதாவது கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம், கிறிஸ்துவை குறித்த ஆராய்ச்சி. இயேசு கிறிஸ்துனா யாரு? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை என்ன? இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கை என்ன? இவர் ஏன் குமாரன்? இவர் ஏன் குமாரன்? இவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்? அன்புதான் தேவன், அன்புதான் தேவன், அன்புதான் குமாரன், அன்புதான் குமாரன், எல்லாம் தேவன்.
இத ஆராய்ச்சி பண்ணுகிற இந்த ஆவி இருக்குமே, நான் 7ஆம் நாள் இருக்கிற வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்ப. 7ஆம் நாள் இருக்கிற சொல்றேன், பைபிள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்ப. ஒருவேளை உங்களுக்கு பைபிள் வசனம் வாசிக்க தெரியல, படிப்பறிவே இல்லை, பண்ற பிரசங்கம் உங்க மைண்ட்ல ஓடி, எங்கள் சுவிசேஷம் பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்லா கவனிங்க, மேசியாவின் ஸ்பிரிட், கிறிஸ்துவின் ஆவி. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 8ஆவது அதிகாரத்துல. வேகமா நான் முடிக்க போறேன். இது இந்த 7ஆம் நாள் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு வாசிக்க பார்க்கலாம். 9 வாசிக்க பார்க்கலாம், இல்ல 8 வாசி. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளா இராமல் ஆவிக்கு உட்பட்டவளா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? கிறிஸ்துவின் ஆவி, மேசியாவின் ஆவி வந்துருச்சு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதும் அவன் என்ன சொல்லிட்டான்? நிர்வாணி, நான் ஆம்பளையா இருக்கிறேன், என் ஆம்பளை அறிவில் தான் நான் போவேன், என் பொம்பளை அறிவில் தான் நான் போவேன். ஆனால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்பதுதான் அவருடைய ஊழியர்கள், மாம்சத்துக்கு உட்படாதவர்கள். இந்த மாம்சத்தை போராடி ஜெயிக்கிறவங்க. இன்னைக்கு செல்போன் கையில வந்துருச்சு, குடும்பத்தை கட்ட முடியல, குடும்பத்தில் அவ்வளவு போராட்டம், பிரச்சனை. ஓய்வு நாளுக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, மாம்சத்துக்கு உட்படலையா, கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருக்குதான். குமாரனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அந்த அன்பினுடைய உயர்வு என்ன? அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அறிவுதான் மேசியாவின் பாடுகளின் அந்த உணர்வு, மேசியாவின் உணர்வு, மேசியாவை குறித்த உணர்வு. இப்ப கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்துல 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்துல வாசிக்க பார்க்கலாம். எங்க இருந்து தெரியுமா வாசிக்கணும்? 26 வாசிக்க பார்க்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். சரி, எத்தனை பேர் ஏசப்பாக்கு ஊழியம் செய்றீங்க? ஊழியம் செய்யறதுன்னா என்ன? நான் எங்க இருக்கிறேனோ, இயேசுராஜா எங்க இருக்கிறாரு, எங்கே இருக்கிறேன் என்பது அறிவுங்க. அவருடைய ஒப்பு கொடுத்தல், இயேசுராஜாவுடைய ஒப்பு கொடுத்தல், அவருடைய பாடுகள், அவர் தேவ சித்தம் செய்வதற்கு தமக்கு சுயாதீன சித்தம் இருந்தும் என் சித்தம் அல்ல உங்க சித்தம் என்பதுதான் அந்த ஸ்டாண்டர்ட். நான் எங்கே இருக்கிறேன்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன, நிர்வாணி, நான் உலகத்துக்கு நான் அடிமைப்பட்டு விட்டேன், என் அறிவில் தான் நான் போவேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் நான் எங்க இருக்கிறேன்னு நீ காட்டணும். இப்ப உனக்குள்ளிருந்து கிறிஸ்துவை காட்டணும். என்னங்க நீங்க எங்களா மாதிரியே வாழ மாட்டீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு உங்களை சொல்றது இல்லை, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லயே தெரிஞ்சு போயிடும். நீங்க இயேசு இயேசு எப்ப பார்த்தாலும் அவருக்கு, நான் செத்துட்டேன், அவரோடு நான் செத்துட்டேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன். அவன் தான் ஊழியக்காரன்னா யாருன்னா, என் அறிவு அல்ல, நான் நிர்வாணி அல்ல. அங்கதான் பாயிண்ட். ஆதாம் நான் நிர்வாணின்னு செத்து போனவன், அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்க. சர்ச்சில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், யாராச்சும் நீ என்ன இப்படி பண்றீங்க சிஸ்டர், என்ன இப்படி பண்றீங்க பிரதர் அப்படின்ட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. உடனே எஸ்கேப். என்னை எதுவும் பேசக்கூடாது, நான் ராஜா, கிங், நான் நிர்வாணி. அவன் நான் ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் நீதி உள்ளவன், சுயநீதியில போயிட்டான். ஆனா நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். அப்படின்னா எனக்கு ஊழியம் செய்றான், எனக்கு ஊழியம் செய்றான், என் மரணத்துக்கு அவன் ஊழியம் செய்றான். அதான் மேசியாவினுடைய ஆவி. உட்கார்ந்து அவர் ஆராய்ச்சி பண்றது, அதுதான் மேசியாவின் ஸ்பிரிட், மேசியாவின் பாடுகளின் ஆவி.
சபையில கொடுக்கிற சட்டதிட்டங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. என் தாயார் யார், என் தகப்பனர் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு பிதா, என் தாயும் என் தகப்பனும் என் சகோதரரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த மேசியாவின் ஆவிக்குள்ள இருக்கிறவர்கள். அவங்க தான் 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறவங்க. மீதி பேர்லாம் இந்த 7ஆம் நாள் தள்ளிட்டான். 7ஆம் நாள் இருந்து ஓய்வு, ஓய்ந்தவர் குமாரன் மட்டுமே, பிதாவின் சித்தம் செய்தவர் மட்டுமே. எனக்கு ஒருத்தன் ஊழியம் செய்வான்னா என் பிதா அவனை கனம் பண்ணி அந்த ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அந்த சுகம் என்பது மகிமையின் சரீரம், மறுரூப சரீரம். அவங்கள மகிமை அடைந்து, ஏன்னா இந்த சரீரத்துல மரணம் இருக்கிறது. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் கதறாரு, அலறாரு. உடனே 7ஆம் அதிகாரத்துல கதறுவாரு, இந்த மரண சரீரம்னுவாரு. 8ஆம் அதிகாரத்துல ஸ்பிரிட்டை பத்தி எழுதுவார், ஆவியை பத்தி எழுதுவாரு. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். என் இஷ்டத்தின்படி நான் செய்ய மாட்டேன். இவங்க தான் 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறவங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க? தேவ சத்தம் கேக்குதா? நீ பைபிள் வாசிக்கிறியா, ஊழியம் பண்றியா, இதை பண்றியா, அதை பண்றியா, அப்படிலாம் இல்லை. தேவ சத்தம் கேக்குதா? அவள் தான் கான்செப்ட். ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசும்போது தேவ சத்தம் கேக்குதா? அதுதான் மேசியாவின் ஆவி. நீ கிறிஸ்துவ பத்தின ஆராய்ச்சி உனக்குள்ள வந்தாதான் தேவ சத்தம் கேட்கும். அன்பான தேவ ஜனமே, நான் வேதனையோடு மிகுந்த பாரமுடையவனாய் கண்ணீரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உயிரடையுங்கள், தேவனை விசுவாசியுங்கள், தேவனை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியுங்கள். அவர்கள் 6ஆம் நாள்ல உயிரடைந்தவர்கள். 7ஆம் நாளுக்குள்ளே வந்தது உண்மையான 6ஆம் நாள்ல உயிரடைந்த அவர்கள் தான் 7ஆம் நாளுக்குள்ளே வந்திருக்க முடியும். இந்த 7ஆம் நாள்ல வந்தவர்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். அவர்கள் மாம்சத்துக்கு உட்படாதவர்கள். ஆதாம் சொல்லிட்ட, நான் நிர்வாணி, அந்த நிர்வாணத்துக்கு உட்படாமல் ஆவி, கிறிஸ்துவின் ஆவியை தங்கள் இருதயத்தில், கிறிஸ்து தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டு எப்பொழுதுமே கிறிஸ்துவை குறித்த அந்த ஆராய்ச்சி உடையவர்களாக இருக்கிறவர்கள். அதுதான் இந்த ஓய்வு நாள் பண்டிகையினுடைய பிரதானமான நோக்கமாக யூதர்கள் கொண்டாடினார்கள். அதுல ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்பது இந்த மேசியாவின் ஆவியை உடையவர்களாக இருந்து கிறிஸ்துவை எப்போதும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது. வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருப்பாங்க. அவங்களால வேத வசனத்தை ஆராயாம இருக்கவே முடியாது. இவங்களுக்கு எந்த உலக அறிவும் அவங்க ஒண்ணுமே பண்ணாது. இந்த அறிவை அப்படியே செத்து போயிட்டு தேவ அறிவுக்கு நேராய் உட்கார்ந்து நல்ல ஆராய்ச்சியிலே இருப்பாங்க. வேத ஆராய்ச்சியிலே இருக்கணும். அல்லது வசனத்தின் மேல, வசனத்தை கேட்கறது மேல ஒரு தாகம் இருந்துக்குனே இருக்கும். இது ஃபர்ஸ்ட். அது இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க 7ஆம் நாள் இருக்கிறீங்க, நீங்க சுகமடைவீர்கள், மகிமை அடைந்து விடுவீர்கள். 8ஆம் நாளுக்குள்ள போயிடுவீங்க. முதல்ல 6ஆம் நாள்ல உயிரடைஞ்சிருக்கிறியாப்பா? நிர்வாணியா இருக்கிறானா, என் புள்ள லவ் பண்றான் அப்படின்னாவே உன் கண்ணு வெளியே வந்துடணும். ஐயோ, சபையில சொல்றேன், என்ன ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். நான் அங்கே கத்தி கிடக்குறேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுமையான ஆக்கினைக்கு போவாங்க. அவங்க நிர்வாணி, அவன் நிர்வாணி. கொஞ்சம் பாரப்படுறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டா தானங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்க போறீங்கன்னு அழுவீங்க. நீங்களே 6ஆம் நாள்ல செத்து போயிருக்கிறீங்களே. என் இஷ்டத்திலுமே நான் போவேன். தேவன் சொல்றாரா? இந்த காரியத்தை செய்து தேவன் சொன்னாரா? எத்தனை பேர் காலையில டெய்லி தேவ சத்தம் கேட்கிற? காலையில எழுந்ததும் கண்டிப்பா தேவ சத்தம் கேட்கணும். நீங்க உங்க இருதயத்தில் அப்படியே அவர் பேசிக்கினே இருப்பார். அவ்வளவு சமாதானமா இருக்கும் உங்க இருதயம். அவங்க தான் 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறவங்க. நல்லா கவனிங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ரெண்டாவது மரண பாதாளத்தின் மேல ஒரு ஜெயம். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய பூரண பரிசுத்தமாகுதல். இது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தா மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்க. அன்பும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு மாபெரும் பலன். அது இந்த பலன் இருந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்வது என்றால் என்ன என்றால், எனக்குள் நான் இந்த மாம்சத்துக்கு மரித்த அனுபவமும் பிதாவின் சித்தம் செய்வதும்,
ஆக இந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷத்தை இழந்து அவ்வளவு எரிச்சல், வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்? மாம்சம், செல்போன், ஃபுல் வாட்ஸ்அப், இன்னும் மரித்த நிலை. உயிரடைஞ்ச நிலையா இருந்துச்சுன்னா மாம்சத்தை மேற்கொண்டுருவோம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கம்மா, ப்ளீஸ் வேணாம். கல்யாணம் வேணான்னு சொல்லலை. முதல்ல அந்த பிள்ளைங்க மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்களா, ஆவிக்கு உட்பட்டிருக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். ஆவிக்கு உட்பட்டு தேவனுக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். கண்ணீர் வடிங்க பிள்ளைங்களுக்கு, கண்ணீர் வடிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் காலையில எழுந்து நான் கையை உயர்த்தி நான் ஆண்டு சொல்ல ஜெபம் பண்ணுவேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரே ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்கனாவே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் இழுத்துக்கிட்டு கையில ஸ்தோத்திரம் பண்ணி கிடப்பேன். சில வேலையில அழ வரும் எனக்கு. ஆண்டவரே, அவங்க இன்னும் வரலையே, அவங்க இன்னும் இயேசு ராஜா தான் அந்த ஓய்வு, அவர்தான் ஓய்வு அப்படின்னு விசுவாசித்தாதான் இவங்க இவங்களே ஓய்வு நாளுக்குள்ள வர முடியும். எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளலாம் வரும்போதெல்லாம் அவங்களாம் ரசிக்கப்பட்டுற மாட்டாங்களான்னு அவ்வளவு வேதனை. கொடுமையான ஆக்கினை இருக்கு. முதல்ல அவங்க 7ஆம் நாளுக்குள்ள வந்திருக்கலாம் பாருங்க. 6ஆம் நாள்ல உயிரிழஞ்சா தானே 7ஆம் நாளுக்குள்ள வர முடியும். ஃபர்ஸ்ட் மேசியாவினுடைய ஆவி, அவருடைய பாடுகள். 2வது மரண பாதாளத்தின் மேல ஜெயம் வந்துச்சுன்னா சந்தோஷம் பொங்கிடும். அதுதான் ரோமர் நிருபம் 14வது அதிகாரத்துல இந்த சந்தோஷத்தை கொடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 17-18 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அது என்னது? அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இப்ப இந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மரண பாதாளத்தின் மேல் ஜெயங்கொண்டவர்கள். ஓய்வு நாள் பண்டிகையினுடைய 3 பிரதான நோக்கம் என்ன சொல்லுங்க மறுபடியும்? மேசியாவின் ஆவி. மேசியாவின் ஆவி என்பது, மேசியாவின் பாடுகள் என்பது மேசியாவின் ஆவி. அவர் பாடுபாடு, அவர் சாவணும். அவரு ஆமெனா சொல்லுங்க. அவரு இயேசுராஜா சாவணும். அவர் செத்தார் எனக்காக. அவர் ஏன் சாகணும்? அவர் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம். அத ரெஸ்ட். இந்த அன்பு, அப்பாவின் அன்பு. 2வது என்னது? மரண பாதாளத்தின் மேல் ஜெயம். மரண பாதாளத்தின் மேல ஜெயம் வந்துட்டவனுக்கு உள்ள இருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவ்வளவு பயங்கர. அந்த சந்தோஷத்தை ஒருத்தரும் எடுத்து போட முடியாது. இன்னைக்கு எரிச்சல் ஏன் வருது தெரியுமா? உள்ள மரணம் உள்ள இருக்கும், உள்ள மரண பாதாளம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன். இது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தா மட்டும்தான் பதற்றம் இல்லாம. உங்களுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நான் பேசுறதெல்லாம் யாருக்குன்னு தெரியல. இதை நான் ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமையே கொண்டு வந்தது. நான் இப்ப இல்லை, ஞாயிற்றுக்கிழமையே கொண்டு வந்தது. நம்ம டைம் இருக்காது. அதுவும் புதுசா வர்றவங்கெல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசினா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா? அதனால தான் இப்போ இந்த மாதிரி டைம்ல பேசுறது. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். இது எல்லாருக்கும் புரியாது. நீ நினைச்சு உட்காந்துங்கிற நல்லா பெரிய நீதிமான், அது பொய்யன். நல்லா கவனி. இந்த சந்தோஷம் உனக்கு எப்பவுமே இருக்கும். டென்ஷனே வராது. வியாதி வந்தா கூட இயேசுவின் நாமத்தை ஜெயம் பெற்று போயினே இருப்பேன். பதற்றமே வராது. இங்க கண்ணை ஒண்ணு அவரு தான் பார்க்க போறேன். அல்லேலூயா. அந்த தைரியம் இருக்கும். சந்தோஷம் போயிருச்சுனாவே நீ கிறிஸ்தவனுக்கு தகுதியே கிடையாது. உலகத்திலேயே சந்தோஷத்தை கொடுத்த ஒரே தெய்வம் என் இயேசுராஜன் மட்டுமே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, வாசிங்க 18ஆம் வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறவன். நான் அல்ல, இந்த மாம்சத்துக்கு உட்படாதவன், இந்த நிர்வாணத்தை வெளிப்படுத்தாதவன், மகிமை அடைந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன். என்னங்க கோபமே வரமாட்டேங்குது?
என்னங்க இவ்வளோ இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு 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 பயமே வரலையா? உங்களுக்கு அழுகையே வரல? இல்லைங்களே. எனக்கு என்னங்க, எல்லாம் என் கர்த்தருடையது. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் அவர் தாங்க ராஜா. என்ன ஆயிடும்னா, இந்த ஓய்வு நாளுக்கு உட்பட்டவங்களுக்கு பேச்சு ஸ்டாப் ஆயிடும். சொந்த பேச்ச பேச மாட்டாங்க, சொந்த வேலையை செய்ய மாட்டாங்க, சொந்த கிரியையில கலிகூற மாட்டாங்க. ஓய்வு நாள் இதுதான் ஓய்வு நாள், இதுதான் ஓய்வு. ஓய்வு என்பது ஒரு ஸ்பிரிட், அது கிறிஸ்துவின் ஆவி. அது ஆக இந்த சந்தோஷம் அவங்க மழையில நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, வெயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை, இல்லைன்னு பிரச்சனை இல்லை, எதுவுமே அவங்களை ஒரு பாதிக்காது. சந்தோஷம் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கும். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, சபைக்குள்ள வர்றதே எதுக்குன்னா இந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான். சில பேர் எல்லாருமே இந்த சந்தோஷத்துல பூர்ணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. சில பேர் உங்களை குத்துவாங்க, அமைதியா இருங்க, அவங்களை குறை சொல்லாதீங்க. அவர்களையும் சந்தோஷப்படுத்த என் தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியனாம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வான். மேசியாவின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னா, மேசியாவை குறித்த ஆராய்ச்சி 24 மணி நேரம் அவங்க சிந்தனையில மேசியா மட்டுமே இருப்பார், கிறிஸ்து மட்டுமே இருப்பார். இதுதான் ஓய்வு நாள் பிரமாணத்தினுடைய முதல் பிரமாணம். மேசியாவின் ஆவி, மேசியாவின் பாடுகள். இரண்டாவது இந்த சந்தோஷம், மரண பாதாளத்தின் மேல ஒரு ஜெயம், சந்தோஷம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான். என் ஊழியக்காரன் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற, மாம்சத்தை செத்தவன். மாம்சம் வெளிப்பற்றக்கூடாது. ஏன் அம்மா, ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் ராஜ்யம், நான் சொல்றது நடக்கணும். அங்க நான் சொல்றது நடக்கலைன்னா அவள்தான் உயிரே போயிடும். இதையெல்லாம் தாங்காது. இப்ப நான் பேசுறது ஜெனரல், யார் யாருக்கு புரியுதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு புரியுதோ வச்சுக்குங்க, புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. இதுதான் சத்தியமே, இதுதான் அல்டிமேட். இதை புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் ஊழியக்காரன், தேவனுக்கு பிரியனும் மனுஷர்கள் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதென்றால் மாம்சத்துக்கு உட்படாதவர்கள். கிறிஸ்து ஆவியானார், கர்த்தரே ஆவியானார். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை ஊத்துறாமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கையை ஊத்துங்கயா. சரி, என்ன இயேசு யாரு? இயேசு கிறிஸ்து யாருங்க? பெத்லகேம்ல பிறந்து நாசரேத்துல வளர்ந்து அடினா அடி அச்சி, அவரை மூஞ்செல்லாம் கிழிச்சி, உடம்பெல்லாம் கிழிச்சி, மரத்திலே தூக்கப்பட்டு ஆணி அடிச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி. சிலுவை மரணம் அவ்வளவு கொடூரமானது. சொட்டு 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 ரத்தம் அப்படியே. என்ன, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்து கழுத்தை துண்டிக்கப்பட்டு அல்ல, தூக்கு போட்டு அல்ல, கல் எரிந்து அல்ல, மரத்திலே தூக்கப்பட்டு செத்தவர். மரத்திலே தூக்கப்பட்டு செத்தார்னா கடைசி சொட்டு ரத்தம் சீத்தினவர். அவர் மாம்ச கிழிக்கப்பட்டதான் கடைசி சொட்டு ரத்தவருக்கு சிந்த முடியும். இயேசுனா யாரு? ரத்த சிந்தி ஆவியாயிருக்கிற தேவனுடைய குமாரனாய் செத்தவர். அவர் செத்தார் எனக்காக. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ரத்தம் இல்லாமல் அவர் உயிரோடு எழுந்தார். கையை தட்டிய மகிமை செலுத்துங்களேன். ரத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்தார். அவர் தேவகுமாரன். ஆவி, கர்த்தரே ஆவியானார். கத்தி கிடக்கிற புரிய யாருக்கும்? இயேசுனா யாருக்கு? ஆவி. அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி போட்டு உன் இஷ்டத்துக்கு உன் அறிவுல நீ செயல்பட்டனா உன்னையெல்லாம் வச்சு என்ன பண்றது? நான் அப்படி எதுனா ஒன்று சொல்லிட்டா எதுக்கு சொல்றாரு பாஸ்டர்? என்ன எவ்வளவோ உதாரணங்கள்லாம் சொல்லி பார்த்துட்டோம். எதுனா ஒன்று அப்படி உங்க மேல வலிங்க. எனக்கு உங்களை எழுந்துடக்கூடாது. ஒரு நாள் கட்டி அனுப்பிச்சு என் நினைப்புல ஃபுல்லா என்னது? நீங்க மட்டும்தான்.
நீங்க தான் என் நினைவுல, நீங்க தான். இப்ப நான் எதுக்காக வாழறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் நினைவுல யார் இருக்கிறீங்க? இப்ப என் நினைவுல யார் இருக்கிறீங்க? நீங்க நினைச்சுன்னு உட்கார்ந்து இருப்பீங்க, இவர் என்ன, என் நினைவுல யார் இருக்கிறீங்க? நீங்க தான். உங்களை எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அண்டையில 7ஆம் நாளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே உங்களுக்கு புரியலையா? பாஸ்டர் சொல்றது ஏன் நன்மைக்காக சொல்லி ஏன் உள் வாங்க மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்துனா யாருங்க? ஆவியானவர் எழுந்துட்டார், உயிரோடு எழுந்துட்டார். எப்படி உயிரோடு எழுந்த? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டு எழுந்துட்டார். ஒரு மனுஷன் ரத்தம் இல்லாம வாழ முடியாதே. அவர் தேவகுமாரன். அவருக்கு நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மாம்சமும் ரத்தமும் எனக்குள்ள வேலை செய்யக்கூடாது. தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடணும். எப்படி ஆடணுமா? நான் வழிக்கு விழுந்துட்டேன், நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற, பதற தேவையில்ல. ஏன் பதறணும்? உன் அம்மாடா நானு, உன் அப்பாடா நானு, உன் அக்காடா நானு, உன் கூட பிறந்த, நீ பதற ஏன் பதறணும்? ஜெபம் பண்ற உனக்காக. நம்ம ஆட்களுக்கு என்னதுன்னா, அந்த மாம்சம், அந்த ரத்தம் அப்படியே அந்த அப்படியே வைரஸ். இயேசு கிறிஸ்திய ரட்சகர் என்றால் நான் ஒரு பாவி, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் தேவனே, என் தேவனுடைய அந்த சித்தம், அந்த அன்பு நமக்குள் இருக்குமே. ஆனால் முதல்ல கிறிஸ்துவுக்கு நீ ஊழியம் செய். மாம்சத்துக்கு முதல்ல ஒடுக்கு, தேவநாமத்தை மகிமைப்படுத்து. அதுதான் சொல்றேன், நான் எங்கே இருக்கிறேன்? நான் தேவனுடைய குமாரன். நான் தான் ஓய்வு, நான் தான் சவந்த், நான் தான் ஷபாத், நான் தான் ஷபாத். நான் ஷபாத்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் ஷபாத். இல்லைன்னா நீ 6th காலி. நீ 6th பூர்ணமே அடையலையே, அப்புறம் எங்கிருந்து 7ஆம் நாளுக்குள்ள வரப்போற? பிள்ளைகளை பத்தி, ஐயோ என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி என்ன தெரியும் உன் பிள்ளை பத்தி உனக்கு? நீ எவ்வளவு பெரிய கொடூரமானாலும் உன் பிள்ளை டபுள் மடங்கு கொடூரமானாலும் தெரியல உனக்கு. அந்த பாவம் வந்து கண்ணை மறைக்குது. பிள்ளைகளை பத்தி எதுனா சொன்னா கூட, இவர் என்ன எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைகளை பத்தியே சொல்றாரு. நம்ம ஆட்கள் அப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைங்க தான் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்களா? என் பிள்ளைங்க மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்களா? அடப்பாவீங்களா, என்னன்னு ரகசியம் என்னன்னு தெரியல. சரி, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 3வது என்ன பாயிண்ட்? கோகு மாகோகில் இருந்து விடுதலை. கோகு மாகோகு என்பது ரஷ்யாவை தாக்க வரும். அவனை இந்த இஸ்ரேலை விழுங்கிடலாம், இஸ்ரேலை குண்டோடு அழிச்சிடலாம், இஸ்ரேல் தேசத்தை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு தரைப்படையாக வருவார்கள், இஸ்ரேல் மேல வருவார்கள். இதை எப்படி ஜெயங்கொள்ள முடியும் என்றால் நீதி செய்ய வேண்டும். நீதி செய்ய வேண்டும் என்றால் தேவ சித்தத்தின்படி எல்லாரும் மேல தேவன் சொல்லுவார், இவங்க மேல அன்பு கூறு, அவங்களுக்கு நீதி செய்யணும். இயேசு கிறிஸ்து எப்படி பாவிகளுக்காக அவர் பலியானாரோ, அதே போல பாவியாய் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்காக நீ பலியாவ பாருங்க. அதுதான் நீதி செய்கிறவன். இந்த நீதி செய்கிறவன் தான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவான். இந்த நீதி செய்கிறவன் யாருன்னா, இவன் தான் தேவனுடைய குமாரன் என்ற பூர்ணத்துக்குள்ளே போகிறான். 1 யோவான் நிருபத்திலே 3வது அதிகாரத்தில், 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசுடைய கிரியை என்னது? நிர்வாணம். யா இஷ்டம். தேவன் என்ன சொல்றாருன்னா கேட்க மாட்டேன் இல்லையா? அதுதான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவகுமாரன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் விசுவாசிக்கிறீங்க? அதாங்க ஓய்வு. அவர் ஓய்வு, அவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் ஓய்வுக்குள்ளே வருகிறோம், ஓய்வு நாளுக்குள்ளே வருகிறோம்.
இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனோ தேவனால் உண்டானவன் அல்ல. நல்லா கவனி, நீதியை செய்யணும், தன் சகோதரனில் அன்பு கூறணும். அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத வாழ்க்கை. இந்த குற்றமில்லாத வாழ்க்கை என்பது நீதி. நன்மை செய்யணும். தேவையோடு இருக்கிற உன் சொந்த பந்தங்கள், உன்னுடைய உறவுகள், உன் சகோதரர்கள், உன் குடும்பத்தாருக்கு நீ நன்மை மட்டுமே செய்வாரு. அதான் நீதி செய்யணும். இவன் தான் கோகு மாகோகிலிருந்து தப்பிக்க முடியும். ரஷ்யா இஸ்ரேலை தாக்க வருவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏன்னா அவர்களை சுகப்படுத்தி இந்த மரண சரீரம், இந்த ஜென்ம சரீரம், இந்த அழிவுள்ள சரீரம், இந்த பலவீன சரீரம், இதை சுகப்படுத்தி மகிமை அடைய செய்து தேவன் தமக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி 8ஆம் நாளுக்குள்ளே கொண்டு போவார். அந்த 8ஆம் நாள் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள் தான். ஆனா 8ஆம் நாளுக்குள்ளே போவது தான் தேவனுடைய குமாரர்கள். இப்ப இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இவர்கள் தான் 8ஆம் நாளுக்குள்ள நித்திய காலமா சுகம் அடைவார்கள். இவர்கள் ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தவர்கள். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தவர்கள் என்றால் இந்த நிர்வாணத்தை சிலுவையில் ஆணி அடித்துக் கொன்று மகிமையடைந்த கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டு மாம்சத்தை வெளிப்படுத்தாதவர்கள். 31ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். இவருடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அந்த வசனத்தை வாசிங்க, வாசித்து முடிக்கலாம். 35வது சங்கீதம் 27, 28 வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லப்படுவார்கள். நம்முடைய கர்த்தர் எப்படி குணமாக்குவாரு? உடனே குணமாக்குவார். யாரை குணமாக்குவார்? ஊழியக்காரர்களை. மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவிக்கு உட்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள். நல்லது எல்லாம் தேவசித்தம் அல்ல, எங்க அப்பா சொல்றதுதான் தேவசித்தம். அந்த தேவசித்தத்துக்கு உட்பட்டிருக்கிற அவருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். அவர்கள் மகிமை அடைந்து இந்த மரண சரீரம் மகிமையின் சரீரமாக மாற வேண்டும் என்கின்ற அந்த சுகம். எத்தனை பேருக்கு இந்த சுகம் வேணும்? எல்லாம் கைவிட்டாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் சுகம் அடைவீர்கள். நாள் முழுவதும் அந்த வாசிய போல என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். சொல்றதுதான் துதி. கிறிஸ்தேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள் இவர்கள் ஆர்ப்பரிக்கிறவர்கள். இவர்களுக்குள்ள எக்கால சத்தம் இருக்கிறது. தேவனுடைய குறித்த அறிவு இருக்கிறது. சொல்லி கொண்டு வருகிறார்கள். இவங்க வாயை திறந்தாவே கிறிஸ்துவ பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அவர்தான் தேவனுடைய ஊழியக்காரர். இவருடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லா பலவீனங்களும் நீங்கி நீங்கள் மகிமை அடைந்து பிதாவை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். அதுதான் மகிமையே. அவங்கதான் 8ஆம் நாளுக்குள்ள போறாங்க. 6ஆம் நாளுக்குள்ள மரித்த நிலையிலிருந்து உயிரடைவது மிகப்பெரிய விசுவாசம். அந்த விசுவாசத்துல 7ஆம் நாளுக்குள்ள வந்து செயல்படுவது விசுவாசத்தினுடைய பூரணம். இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நம் 8ஆம் நாளுக்குள்ளே மகிமை அடைவோம். அந்த நாள் சீக்கிரமாய் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை சுகப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் பரமதேவனே,